Hi, future millionaires. Welcome to my YouTube channel, Damodaran MIT 2.0 Wealth Creation Made Easy. நான் தாமோதரன், ஃபவுண்டர் அண்ட் மென்டர் ஸ்ட்ராட்டஜிஸ்ட் அகாடமி. திஸ் இஸ் a small gist about me. மோஸ்ட்லி என்னை பற்றி நிறைய பார்த்துருப்பீங்க, நிறைய கேள்விப்பட்டிருப்பீங்க. அதனால we are just keeping this point. நீங்க இதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்மளோட யூடியூப் சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியுற QR கோடை ஸ்கேன் பண்ணி மறக்காம ஃபாலோ பண்ணிக்கங்க. நம்மளோட டெலிகிராம் கம்யூனிட்டியில் நீங்களும் ஒரு மெம்பராக இருக்கணும்னு நினைச்சீங்கன்னா இந்த QR கோடை ஸ்கேன் பண்ணி ஜாயின் பண்ணிங்க. நம்மளோட வாட்ஸ்அப் கம்யூனிட்டியில் மெம்பராக இருக்கணும் அப்படின்னா இந்த QR கோடை ஸ்கேன் பண்ணீங்க, பிஏ மெம்பராக இருக்குங்க, ஸ்டே கனெக்டட். ஸோ காலையில் வந்து நம்ம ஆரம்பிச்சப்போ இதான் ரெஃபரன்ஸ் சார்ட்டாக கொடுத்துருந்தேன். ஸோ அப்பயே காலையில் ரெஃபரன்ஸ் சார்ட் கொடுக்கும்போதே சொன்னேன், நேற்று வந்து நம்ம ஒரு செல் ஆஃப் எதிர்பார்த்தோம் கரெக்டாக. ஆனால் அந்த செல் ஆஃப்க்கு மேலே ஓப்பன் ஆனதுனால மோஸ்ட்லி வந்து ஃப்ரெஷ்ஷாக செல் பார்க்காதீங்க, இல்லைனா லோவர் டைம் ஃப்ரேமில் கேண்டில் ஸ்டிக்ஸ் எதாவது ஃபார்ம் ஆச்சுன்னா மட்டும் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். அது எத்தனை பேர் லிசன் பண்ணீங்கன்னு தெரில. பண்ணியிருந்தீங்கன்னா சூப்பர். அதேமாதிரி ஒரு எனக்கு ஒரு 2-3 பேர் வந்து இந்த கரெக்டாக இதெல்லாம் ஐடென்டிஃபை பண்ணி, சரி நான் சொன்ன மாதிரி அந்த ஜோனில் அந்த 15 மினிட்ஸ், சரி 5 மினிட்ஸ் சார்ட்டில் ஓகேவா, கரெக்டாக ஐபி ஹை கிட்ட போகும்போது அந்த பேட்டர்ன் ஃபார்ம் ஆகும்போது அது கரெக்டாக மார்க் பண்ணி ட்ரேட் எடுத்தது வந்து ஒருத்தர் போட்டிருந்தாரு. அதே மாதிரி செகண்ட் ட்ரேடுமே வந்து போட்டிருந்தாரு. அப்புறம் நான் வந்து என்ன பண்ணேன்னா, இந்த ஐபி ஹை கிட்ட வரும்போது வந்து நானுமே ஒரு பீரிஷ் பொசிஷன் இனிஷியேட் பண்ணியிருந்தேன். அதையுமே ஷேர் பண்ணியிருந்தேன். அந்த வியூக்கு வந்து இதான் சொன்னேன் 850. ஆனால் மார்க்கெட் பார்த்தீங்கன்னா லைட்டாக டச் ஆயிடுச்சு. ஆனால் நான் இந்த பொசிஷன் இன்னும் வச்சுருந்தா இருக்கேன். அது நம்ம சார்ட்டை பார்க்கும்போது நான் ஏன் வச்சுருக்கேன் என்ன அப்படின்றத சொல்லலாம். அதே மாதிரி இந்த புல்லிஷ் பொசிஷன்ஸுக்கு வந்து அப்டேட் கொடுத்துருந்தேன், நான் வந்து இது இன்னும் ரைட் பண்ணிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி திரும்பியும் வந்து இதே மாதிரி இன்னொருத்தரும் அதே மாதிரி கரெக்டாக போட்டார். அப்புறமா தான் நான் பார்த்தேன். அப்புறமா நான் அதை மார்க் பண்ணி திரும்பி எடுத்து போட்டேன். ஸோ அதனால் நீங்கள் கரெக்டாக ஸ்மார்ட்டாக ட்ரேட் பண்ணியிருந்தீங்கன்னா ஓகே. ஸோ ட்ரெண்டுக்கு எக்ஸாக்டாக இந்த இடத்துல பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். அதே மாதிரி நான் வந்து என்னென்னா கரெக்டாக அந்த இடத்துல வந்து இந்த பொசிஷன் கிரியேட் பண்ணியிருந்தேன். மந்த்லிலேயே வந்து பார்த்தீங்கன்னா ஏப்ரல்லேயே வந்து ஹெவியாக கால் செல் பண்ணியிருந்தேன். 2 லாட் வந்து 500 ரூபாய்க்கு செல் பண்ணியிருந்தேன். அப்போது கரெக்டாக வந்து இதை பேஸ் பண்ணி தான் நானும் செல் பண்ணியிருந்தேன். அந்த இடத்துல ஒரு ப்ரெஷர் ஃபார்ம் ஆகுதுன்ற மாதிரி நண்பர் ஒருத்தர் வந்து பார்த்துட்டு கரெக்டாக போட்டிருந்தாரு. ஸோ அதையும் வந்து சொல்லியிருந்தேன். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அதான் 840க்கு மேலே மார்க்கெட் போனதுனால நான் என்னோட கொஞ்சம் வேரியஸ் பொசிஷன்ஸ் வந்து ரீசபிள் பண்ணியிருக்கேன். அப்புறம் அன்றைக்கி ரீசபிள் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா தெரியும், இப்போ 2-3 நாளாக நான் காமிச்சிட்டே இருந்தேன்ல, நம்மளோட எம்டிஎம் வந்து ஃபர்ஸ்ட் நாள் வந்து 17 ரூபா இருந்துச்சு, நேற்று வந்து 26 ரூபா ஒன்று வந்துச்சுன்னு நினைக்கிறேன், எனக்கு ஞாபகம் இல்லை. நீங்கள் நேற்று வீடியோவில் பார்த்தீங்கன்னா தெரியும். இன்றைக்கி வந்து அந்த ஷஃபுல்லாம் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா 14,599 நெகட்டிவ் இருந்துச்சு. நான் என்ன பண்ணியிருந்தேன் அப்படின்னு போட்டிருந்தேன். அதுக்கப்புறம் இன்னொரு வந்து அந்த வியூ மாறினதுக்கு வந்து ஸ்லைட்டாக மைல்டு புல்லிஷ் பொசிஷன் எடுத்துன்னு போட்டிருந்தேன். இது எல்லாமே இந்த சைட்லேருந்து அப்டேட்டு, அதுக்கான பே ஆஃப் எல்லாமே ஷேர் பண்ணியிருந்தேன். அதே மாதிரி இப்போ இந்த கடைசி புல்லிஷ் பொசிஷனையும் மாற்றிருந்தேன், அதுக்கானதும் போட்டிருந்தேன். ஸோ இது வந்து டெய்லி அப்டேட்டு. அதுக்கப்புறம் இப்போ சார்ட்டாக பார்க்கலாம். ஸோ சார்ட்டாக பார்த்தீங்கன்னா ஆஸ் பர் பிளான் தான். ஸோ காலையில் இங்கே ஓப்பன் ஆச்சு. ஸோ இதுக்கு மேலே வந்து இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு 5 மினிட்ஸ் சார்ட்டாக பார்க்குறேன். ஸோ பிரேக் டவுன் பண்ணி 5 மினிட்ஸில் கரெக்டாக பார்த்தீங்கன்னா இந்த சிக்னலை நீங்கள் எடுத்திருந்தீங்கன்னா சூப்பர். சரியா, எடுத்திருந்தீங்கன்னா இந்த ஸ்டாப் லாஸ்க்கு ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா 2 டைம்ஸ் 3 டைம்ஸ் ஜென்ரலாக மூவ் வருது, அவ்வளோதான். இப்போ அதை வந்து எங்கே புக் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் லாஸ்ட் டைமும் நேற்று கூட சொல்லும்போது பார்த்தேன், இப்போ இதுதான் வந்து பழைய ரெசிஸ்டன்ஸாக இருந்துச்சு. இப்போ மேலே போனதால கண்டிப்பாக சப்போர்ட்டாக இருக்கும். அங்கே புக் பண்ண தெரிஞ்சால் கூட ஓகே, அப்படி புக் பண்ணியிருந்தீங்கன்னா சூப்பர். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ இந்த கேண்டிலும் வந்து இதே இடத்துல ஃபார்ம் ஆச்சு. ஒன்றும் வேண்டாம், நீங்கள் எல்லா ரெசிஸ்டன்ஸ்லையும் செல் பண்ணணும்னு அவசியம் இல்லை. அந்த கரெக்டாக கேண்டில் ஃபார்ம் பண்ணோன்னே அது லோ உடஞ்சோன்னே இந்த ஸ்டாப் லாஸ்க்கு வச்சிங்கன்னா திரும்பியும் பார்த்தீங்கன்னா தெரியும், திரும்பியும் பார்த்தீங்கன்னா இந்த ஹை கிட்ட வந்து அழகாக சப்போர்ட் எடுத்து ஓடிச்சு. ஸோ அதனால நீங்கள் ரிஸ்க் ரிவார்டு கரெக்டாக பார்த்தீங்கன்னா போதும். அதே மாதிரி இப்போ இந்த சேனல் இந்த இடம் பார்த்தீங்கன்னா இது யூ கேன் கால் இட் அஸ் டபுள் டாப் அப்படின்லாம் சொல்லலாம். நான் என்னன்னா இதை பேஸ் பண்ணி இந்த செல் எடுத்திருந்தீங்கன்னா நான் எப்பவுமே ஒரு 5 பாயிண்ட் வந்து சொல்லியிருப்பேன். ஸோ அதுவும் வந்து நல்லா தான் வந்துச்சு. நீங்கள் ரைட் மட்டும் பண்ணியிருந்தீங்கனாலே போதும், நல்லா தான் வந்துச்சு. ஸோ இது வந்து குட்டி டைம் ஃப்ரேமில் அழகாக பண்ணியிருந்துருக்கலாம். அதுக்கப்புறம் ஓவரால் டைம் ஃப்ரேமாக பார்க்குறப்போ என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமில் நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தோம். அது கரெக்டாக பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக அந்த லெவலில் தொட்டுச்சு. தொட்டுட்டு இப்போ அங்கே நிற்கிது. என்னோட எக்ஸ்பெக்டேஷன் என்ன கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக நாளைக்கு இதுக்கு மேலே போயிடுச்சுன்னா முடிஞ்சது கதை. பீரிஷ்க்கு வந்து முடிஞ்சு போச்சு. சரி, ஏன்னா நானும் வந்து என்னோட பொசிஷன் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வச்சிருக்கிறேன். அதுக்கப்புறம் இப்படி மேலே போயிடுச்சுன்னா நான் ஃபுல்லாக அட்ஜஸ்ட் பண்ண ஆரம்பிச்சுவேன். பட் என்ன பர்சனலாக கேட்டிங்கன்னா, இங்கே தான் ஆரம்பிக்க போகுது அப்படின்றது தான் என்ன பர்சனலாக கேட்டிங்கன்னா நான் சொல்லுவேன். இது ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் லோவர் டைம் ஃப்ரேமில் இதே 5 மினிட்ஸில் ஓகேவா, இதே 5 மினிட்ஸில் ஜிக்ஸாக் வச்சு பாருங்கள். நம்ம லாஸ்ட் டைம் சொன்னோம், ஞாபகம் இருக்கா? இந்த 5 மினிட்ஸ் வந்து இங்கே தான் பை ஆச்சு. நான் அப்போ தெளிவாக சொன்னேன். அப்பயுமே வந்து பார்த்தீங்கன்னா சரி, அப்பயுமே நான் தெளிவாக சொன்னேன், இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ட்ராப் மாதிரி அழகாக ஃபார்ம் ஆகி சூப்பராக வந்திருக்கு, கண்டிப்பாக நல்ல மூவ் இருக்கும் அப்படின்னு அந்த இடத்துலயே லோ டைம் ஃப்ரேமில் சொன்னேன். எத்தனை பேருக்கு தெரியும் தெரியல, ஒரு அந்த அந்த நாள் வீடியோ போய் பாருங்கள், இதே தான் சொன்னேன். இது ஏன்னா பீப்பிள் கால் இட் அஸ், இதுனா லிக்விடிட்டின்னு சொல்லுவாங்க, வைக் ஆஃப்னு சொல்லுவாங்க. அந்த கதையெல்லாம் இல்லாமல் இது ஜென்ரலாக ட்ராப் மாட்டுறவங்கனால இப்போ அதோட பார்த்தீங்கன்னா லோ டைம் ஃப்ரேமில் ஓகேவா, லோ டைம் ஃப்ரேம் ஜிக்ஸாக் ஃபாலோ பண்ணி வச்சிங்களேன். இங்கே இந்த பார்த்தீங்கன்னா தெரியும், இது உடஞ்சது, இது உடஞ்சோடனே இந்த ஹை ஆக்டிவாக இருக்கும். அதுக்கப்புறம் இங்கே தான் மாறுச்சு, இது மாறினதுக்கப்புறம் ரைட்டா, அதுக்கப்புறம் இது உடஞ்சி இந்த ஹை போச்சு, இந்த லோவில் வந்து நீங்கள் ரெஃபரன்ஸ் வச்சுருப்பீங்க. அதுக்கப்புறம் அது கீழே வரல, திரும்பி இங்கே போச்சு,
ஸோ இந்த ஐ தானே இப்போ திரும்பி இதே ஐ தான் வச்சிருப்பீங்க. அப்புறம் இங்கேருந்து இங்கே போச்சு, இந்த 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 லோவில் வந்து ரெஃபரன்ஸ் வச்சிருப்பீங்க. திரும்பி இங்கே மேலே போச்சு, இந்த லோவில் ரெஃபரன்ஸ் வச்சிருப்பீங்க. இங்கேயும் பார்த்தீங்கன்னா இது வந்து ஹையாக ஃபார்ம் ஆயிடுச்சு, ரைட்டா? இது ஹையாக ஃபார்ம் ஆனதுனால இந்த ரெஃபரன்ஸ் வச்சிருப்பீங்க. ஸோ லோவர் டைம் ஃப்ரேமில் ஓகேவா, ஆஃப்டர் த பையிங் இயர் இங்கே தான் செல்லு இப்போ தான் வந்திருக்கு, ஓகேவா? இது டபுள் டாப்னு சொல்கிறதுனாலும் சொல்லலாம், இல்லைனா வந்து எக்ஸாக்டாக ஃபிப்னாசி ரெசிஸ்டன்ஸில் வந்ததுனாலும் சொல்லலாம். பட் ஆனால் நான் என்ன நினைக்கிறேன்னா, இப்போ தான் வந்து 5 மினிட்ஸில் டேர்ன் ஆயிருக்கு. இது நாள் வரைக்கும் நம்ம தான் வந்து ரெசிஸ்டன்ஸை வச்சு எடுத்துகிட்டே இருந்தோம். ஸோ கரெக்டாக இந்த இடத்துல வந்து இது ஒரு டபுள் டாப்ன்ற மாதிரி ஃபார்ம் ஆயிருக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா லோ டைம் ஃப்ரேமில் பிரேக் டவுன் ஆயிருக்கு. ஸோ இப்போ ஒரு வேளை மேலே வந்துச்சுன்னா இங்கே ரெசிஸ்டன்ஸ் எடுக்க சான்சஸ் இருக்குது. இதுக்கு மேலே போயிடுச்சுன்னா அகைன் லோ டைம் ஃப்ரேம் முட்டு குத்துச்சு அப்படின்னு பார்க்க வேண்டியதான். ஸோ இப்போ இதுதான். இதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வேற என்ன சொல்றது, இதே மாதிரி இப்போ கடைசியாக செஷன் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியுமே வந்து நம்பர் ஒருத்தர் வந்து மெசேஜ் போட்டிருந்தாரு. நம்பர் இதான் அவர் போட்டிருந்தாரு, நம்பர் ராஜன் சொல்லிட்டேன். இதுபடி போட்டிருந்தாரு. சரி இப்போ இது மாதிரி பார்த்துருக்கேன், ஸோ இப்போ இது வந்து ட்ரெண்டு கரெக்டா அப்படின்னு கேட்டிருந்தாரு. இது இதுமே அப்சர்வேஷன் கரெக்ட்னு கேட்டிருந்தாரு. நானும் வந்து ஆமாம் ப்ரோ, அதனால தான் நானும் வந்து இன்னும் கொஞ்சம் பெரிய பொசிஷன் வந்து வச்சிருக்கிறேன். ஆனால் தான் இது மேலே போயிடுச்சுன்னா கண்டிப்பாக மாற்றிப்பேன் அப்படின்னு சொன்னேன். ஸோ அதனால தான் லேர்னிங்காக நீங்கள் கரெக்டாக எடுத்துக்கிட்டீங்கன்னா போதும். இப்போ இதுக்கப்புறம் என்ன ஆகுன்றது என்னோட எக்ஸ்பெக்டேஷன் நான் சொல்லிட்டேன். ஸோ அகைன் என்னென்ன நடந்ததெல்லாம் தெளிவு வெளில வச்சிரும், ஐபிலோ ஐபிஐலாம் வெளில வச்சிருவேன். அதேமாதிரி இப்போ ப்ரீவியஸ் டே லோ வந்து ஆக்சுவலாக இங்கே, ஓகேவா? இந்த ப்ரீவியஸ் டே ஐ வந்து இங்கே, ஓகேவா? இப்போ ட்ரெண்ட் ரிவர்சல் வந்து மோஸ்ட்லி தான் ஆயிடுச்சுன்றது எடுத்துக்கிறதா இல்லை இதுக்கு மேலே எடுத்துக்கிறதான்றது தெரில. ஸோ இந்த ரெஃபரன்ஸ் வச்சிருப்பேன். ஏன்னா நான் வந்து ஸ்லைட்டான பொசிஷனை ரீஷஃபிள் பண்ணிட்டேன். இப்போ வந்து இங்கேருந்து கீழே வரும் அப்படின்னு எனக்கு தோணுது. அதுவும் இல்லாமல் இன்னைக்கு நைட் வந்து ஃபெட் மீட்டிங்கிற மாதிரி சொன்னாங்க, அதை நான் ஜென்ரலாக செக் பண்ணல. ஸோ இப்போ தான் வந்து சிக்ஸாக் படி ஓகேவா கரெக்டாக ரெசிஸ்டன்ஸில் வந்து நான் எப்பவுமே சொல்லலாம் லோவர் டைம் ஃப்ரேமில் ஒரு சிக்னல் கொடுக்கும், வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அது வந்திருக்கு. இப்போ நாளைக்கு வந்து இந்த ஹை தாண்டிச்சுன்னா கண்டிப்பாக வந்து அகைன் புல்லிஷ்னஸ் உள்ளே வந்துடும். இல்லைன்னா பொறுமையாக இறங்கி நான் என்ன வைக்கிறேன் அப்படின்னா, நான் வந்து 500க்கு கீழே வந்து இந்த டிப்பு வரக்கூடாதுன்னு எதிர்பார்க்குறேன். இது ஒரு ஸ்ட்ராங் மூவா இல்லை ரிவர்சலாக ஐடென்டிஃபை ஆச்சுன்னா இது வரைக்கும் தான் வரும். 500க்கு கீழே வரக்கூடாது. 500 கீழே வந்துச்சுன்னா கண்டிப்பாக திரும்பி ஹெவி செல்லிங்காக போயிடும். ஸோ இந்த சப்போர்ட் உடஞ்சதுன்னா முடிஞ்சு போச்சு, ஓகேவா? ஸோ எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வந்து என்னை பொறுத்த வரைக்கும் இதுதான். இப்போதைக்கு நான் இதுக்கு ஜென்ரலாக பொசிஷன்ஸ் வச்சிருக்கிறேன். அதே மாதிரி சைட்லேருந்து அப்டேட்டா பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நீங்கள் கேட்பீங்களே, ஸோ இப்போ நான் வந்து அட்ஜஸ்ட் பண்ணல, அட்ஜஸ்ட் பண்ண பொசிஷனோட அப்டேட்டு பார்த்தீங்கன்னா ஓவராலாக எல்லாத்தையும் தூக்கினா ஆள் வச்சா. ஸோ காலையில் நான் மதியம் ஷிஃப்ட் பண்ணும்போது உங்களுக்கு 14,000 நெகட்டிவ் காமிச்சிருந்தேன்ல. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து எல்லாமே செட்டில் ஆகி நெல் ஆயிடுச்சு. ஆனால் பொசிஷன்ஸ் நான் நிறைய மாற்றிட்டேன், ஓகேவா? பிஇ வந்து நிறைய வச்சுருந்தேன். காலையில் கரண்ட் இதில் வந்து பிஇ வச்சுருந்தேன், அது எல்லாமே புக் பண்ணிட்டேன். அதெல்லாம் புக் பண்ணிட்டேன். இந்த இதெல்லாம் புக் பண்ணிட்டு ஏப்ரலில் பிஇ வந்து போட்டேன். அதுதான் உங்களுக்கு சொன்னேன், நான் பெரிஷ் பொசிஷன் எடுத்திருக்கேன். கரெக்டாக வந்து 750 780 இருக்கும்போது வந்து அந்த பொசிஷன் எடுத்தேன். அதே மாதிரி இப்போ பிஇயாக பார்த்தீங்கன்னா இப்போ இதான் அந்த பொசிஷன், சரியா? இந்த பீரிஸ் பொசிஷன் வச்சிருக்கிறேன். ஸோ கரண்ட் வீக்கில் இந்த பொசிஷனை புக் பண்ணிட்டேன், அதை எக்ஸிட் பண்ணிட்டேன். அதே மாதிரி கரண்ட் வீக்கில் நிறைய கால்ஸ் எல்லாம் வச்சுருந்தேன் சொன்னீங்க, ஒரு காரணத்தில் கூட நிறைய பேர் கேட்டீங்க அப்படின்னு. இப்போ அதையுமே வந்து காட்டுறேன். ஸோ அதுவுமே வந்து நான் அட்ஜஸ்ட் பண்ணி மாற்றிருக்கேன். 24th மட்டும் பார்ப்போம், 24th சி மட்டும் பார்ப்போம். ஸோ இப்போ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ இதெல்லாம் இருந்துச்சு, இதெல்லாம் புக் பண்ணிட்டேன். இதெல்லாம் புக் பண்ணிட்டு நேற்று இந்த மல்டிபிள் லெவல்ஸில் வச்சுருந்தேன், இதை புக் பண்ணிட்டு இப்போ இதுக்கு வந்து ஆக்சுவலாக புட்ஸுமே வச்சிருக்கேன் நான். இப்போ தான் புட்ஸை ரைட் பண்ணுறேன். ஸோ நான் சொன்னேன் பார்த்தீங்களா, லைட்டாக புல்லிஷ்னஸ் ஆனதுனால இந்த புட்ஸ் வச்சிருக்கேன். ஆனால் ரிவர்சல் நாளைக்கு பார்த்துட்டேன்னா இதை டைப் பண்ணிவிட்டு ஒன்று இதை எக்ஸிட் பண்ணுறோம், இல்லைனா காலையில் ரிவர்சல் பண்ணிப்பேன். ஸோ இதான் அப்டேட். ஸோ காலையிலேருந்து நான் எடுத்த 2 3 ஃபெயில் தான் ஆயிடுச்சு. பட் ஆனால் ஓவராலாக வந்து ஸோ டேயோட பிஎன்எல் வந்து ஆக்சுவலாக மிடில் வந்து 17 வரைக்கும் போச்சு. நான் உங்களுக்கு போஸ்ட் பண்ணும்போது 14 இருந்துச்சு. ஸோ இதெல்லாம் தள்ளி போட்டு எல்லாம் மாற்றி உள்ளே வச்சாச்சு, சரியா? ஸோ கிட்டத்தட்ட வந்து இந்த அப்புவில் நானும் செல் தான் பண்ணின்னு இருக்கேன், அந்த ரைஸ் செல் தான் சொல்லிங்க இருக்கிறேன். கடைசி 2 நாளாக பவுன்ஸில் வந்து ஃபஸ்ட் நாள் ஒரு 17 ரூபா ப்ராஃபிட் பார்த்தோம்னு நினைக்கிறேன். நேற்று ஒரு 24 26 பார்த்தோம். இன்றைக்கி வந்து ஃப்ளாட்டாக தான் இருக்குது. ஸோ அதனால் அதான் நான் இப்போ செல்லுன்னு வச்சாலும் நான் வந்து கொஞ்சம் கரெக்டாக மேனேஜ் பண்ணிக்கிறேன்றதை நான் முன்னாடி அப்போ வந்து சொல்கிறேன்ல. ஏன்னா நான் ஸ்ட்ராட்டஜியாக பண்ணுறதுனால அது எனக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்க அப்படின்னு மட்டும் பாருங்கள். அப்படி இல்லைனா ப்ராப்பராக அந்த டைம் ஃப்ரேமில் நம்ம லேர்னிங்க்கு என்ன பண்ணணுமோ அதை மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணுங்கள். ஸோ சரியா, சப்போர்ட்டு ரெசிஸ்டன்ஸில் கரெக்டாக அந்த மாதிரி ஒரு இண்டிகேஷன் வந்துச்சுன்னா அந்த ரிஸ்க்கு அந்த ரிவார்டு வச்சு கூட ட்ரேட் பண்ணுங்கள், நல்லா தான் இருக்கும். ஸோ அது பார்த்தீங்கன்னா 2 3 சிக்னல் வந்துச்சு, 3மே வந்து ஒன்று கூட ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகல ஆஸ் பர் லேர்னிங்காக பார்க்கும்போது, சரியா? இப்போதைக்கு இதுதான். அதே மாதிரி ஓகே, மார்க்கெட் அப்டேட் ஃபஸ்ட்டு முடிச்சிருவோம். அதே மாதிரி நேற்று ஒரு பொசிஷன் வச்சுருக்கேன்னு சொன்னல நான், அதையுமே வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். நேற்று வந்து இந்த பொசிஷன் வச்சுருந்தேன், இந்த கன்சர்வேட்டிவ்ன்ற பொசிஷன் இருந்துச்சு. நேற்று நான் உங்களுக்கு காமிச்சிருந்தேன், ஞாபகம் 23,700 செல் பண்ணியிருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் இப்போ இன்னைக்கு மேலே போனதுக்கப்புறம் என்ன பண்ணேன், அதுலேயும் லாஸ் புக் பண்ணிட்டேன், ஓகேவா? அதுலேயும் லாஸ் புக் பண்ணிட்டு அந்த ப்ரொடக்ஷன்லையும் கொஞ்சம் புக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் பொசிஷன் வந்து இப்படி மாற்றிருக்கு. 23,900 அதுக்கு வந்து 24,500. ஸோ பே ஆஃபாக பார்த்தீங்கன்னா இப்படி வச்சிருக்கேன், சரியா? ஸோ நேற்று பார்க்கும்போது நம்ம 6,000 ரூபா பார்த்தோம் இந்த பொசிஷன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பொசிஷன் வந்து இப்படி பார்க்கக்கூடாது, எல்லாம் சேர்த்து பார்த்தீங்கன்னா
ஸோ சேர்த்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு 15 ரூபா 16 ரூபா இருக்கு. ஓகேவா? 14 ரூபா இருக்கு இப்போதைக்கு. ஸோ ஓவராலாக பார்த்தீங்கன்னா 17 ரூபா இருக்கு. இப்போ இதோட பொசிஷனாக பார்த்தீங்கன்னா பொசிஷனாகவுமே இங்கே காட்டுறேன். பட் ஆனால் அந்த லெக் உங்களால் கண்டுபிடிக்க முடிஞ்சதுன்னா சூப்பர் தான். ஹலோ சரி, அதே மாதிரி இதான் அந்த லெக். இது பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த லெக் அப்படியே வச்சிருக்கேன். நேற்று காமிச்ச மாதிரி தான் இந்த லெக் இன்னும் அப்படியே தான் வச்சிருக்கேன். இந்த லெக் புக் பண்ணிட்டேன். 279க்கு புக் பண்ணி இந்த ப்ரொடக்ஷனையும் புக் பண்ணிட்டேன். அதுக்கப்புறமா தான் இப்போ இந்த கால் எடுத்திருக்கோம். இந்த காலம் அதுக்கான ப்ரொடெக்ஷனும் இதையும் எடுத்திருக்கேன். ஸோ நாளைக்கு என்னன்றதை பார்ப்போம். ஸோ அதை வந்து அகாமடேட் பண்ணணும். ஸோ புலிஷாக இருக்கிறப்போ அது எப்படி புலிஷாக அகாமடேட் பண்ணுறது அப்படின்றது தான் இதில் நீங்கள் தான். ஏன்னா இதை நீங்கள் இன்னும் லேர்ன் பண்ண ஆரம்பிக்கல. நீங்கள் பொறுமையாக இப்போ தான் அந்த சீரிஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஆனால் பொறுமையாக பண்ணிங்கன்னா எந்த வியூனாலும் சரி அழகாக நீட்டாக மேனேஜ் பண்ணலாம் அப்படின்றது தான் இப்போ இன்னைக்கான என் சைட்லேருந்து இருக்கிற அப்டேட்டு. அதுக்கப்புறம் வேறு என்ன இருக்குது? ஓகே, அவ்வளோதான். இதுக்கப்புறம் வந்து இதான் என்னோட எக்ஸ்பெக்டேஷன். இதான் இப்போ நாளைக்கு வந்து ஃபெட் மீட்ன்றதுனால எப்படி இருக்குன்னு தெரியாது. ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா கிஃப்ட் நிஃப்டி வந்து கிட்டத்தட்ட 150 பாயிண்ட் கீழே தான் இருக்குது. அது எங்கே பார்ப்போம்னா நம்ம இங்கே பார்ப்போம். சரியா? கடைசியாக செட்டில் ஆன நிஃப்டி ஃபியூச்சர் வந்து இங்கே இருக்குது. கிட்டத்தட்ட வந்து 130 பாயிண்ட் நெகட்டிவ் இருக்குது. பட் ஆனால் தான் இதனாலும் ஃபெட்டு முடிஞ்சதுக்கப்புறம் தான் ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். இது சும்மா ரெஃபரன்ஸுக்குன்னா நீங்கள் பார்க்கலாம். அதேமாதிரி காலையில் ஒரு 8:45 பாருங்கள். அதான் வந்து கரெக்டாக இருக்கும். ஏன்னா இதை பார்த்துட்டு வேடிக்கை பார்த்துட்டு இருந்தீங்கன்னா அப்புறம் ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆச்சுன்னா என்னடா அது ப்ராஃபிட்டே கையில் பார்க்காம அதோ கீழே வந்துச்சு அப்புறம் பவுன்ஸ் ஆச்சுன்ற மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் ரெஃபரன்ஸுக்கு இதை பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ அவ்வளோதான் என் சைட்லேருந்து இப்போ இன்னைக்கான அப்டேட் முடிஞ்சிச்சு. இப்போ உங்களோட டவுட் எது இருந்தாலும் நீங்கள் கேட்கலாம். ஸோ நீங்கள் மியூட்டில் இருப்பீங்க, அன்மியூட் பண்ணிட்டு கேட்கலாம். ஹலோ சார். ஹலோ சொல்லுங்கள். ஹலோ ஹலோ சொல்லுங்கள் மேடம். சார். சார் சொல்லுங்கள், கேட்குதுங்க நீங்கள் பேசுறது. இப்போ உங்க கிளாஸ் அட்டென்ட் பண்ணணும்னா எங்க சார்? சென்னைக்கு தான் வரணுமா சார்? மேடம் நீங்கள் இதான் ஃபஸ்ட் டைம் ஜாயின் பண்ணுறீங்களா? ஆமா சார், இதான் சார் ஃபர்ஸ்ட் டைம். நீங்கள் ஃபஸ்ட்டு யூடியூப்ல ஃப்ரீயாகவே அட்டன் பண்ணுங்க மேடம். நான் எதுவுமே வந்து சார்ஜ் பண்ணுறேன். சொல்லுங்க சார். கேக்குது சார். இந்த இந்த சேனல் பாருங்க சரிங்களா? ஓகே சார். இந்த சேனல்ல போயிட்டு இந்த பிளேலிஸ்ட் இருக்கும் சரியா? இந்த பிளேலிஸ்ட்னு இருக்கும். இந்த பிளேலிஸ்ட்ல வந்து இந்த மாதிரி 3 விஷயங்கள் இருக்கும். வந்து டெக்னிக்கல் அனாலிசிஸ் சரியா? அதுக்கப்புறம் வந்து ட்ரேடிங் அண்ட் மைண்ட் செட், இப்போ வந்து ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன்ஸ். இப்போ முதல்ல இதெல்லாம் பாருங்க சரிங்களா? இதெல்லாம் பார்த்துட்டு இது எல்லாமே ஃப்ரீ லேர்னிங் தான். இப்போ இதில் இங்கே பேசுகிற எல்லாருமே ஃப்ரீ லேர்னிங் தான். நான் பேடு பண்ணுறேன். ஆனால் நீங்கள் தொடர்ந்து பேடு பேச வேண்டாம். நீங்கள் பொறுமையாக லேர்ன் பண்ணுங்க. ஓரளவுக்கு ஐடியா எடுத்ததுக்கப்புறம் வேணா நீங்கள் என்கிட்ட பேசுங்க. ஏன்னா அப்படி பேடு பேசணும்னா எனக்கு தனியாக பேசுங்க. அது பேசுறதுக்கான இடம் இது கிடையாது. ஸோ நீங்கள் வந்து இப்போ இங்கே வந்து இதையே ஃப்ரீயாக ஃபாலோ பண்ணுங்க. கொஞ்ச நாள் பார்த்துட்டு ஒரு கிளாரிட்டி எடுத்துங்க. ஓகே சார். உங்களுக்கு வேற இருக்கா? சார்ட்ல வியூல டவுட் இருக்கா? சார் 23,850 கிராஸ் பண்ணிட்டாலே நமக்கு வந்து அப் ட்ரெண்ட் வந்துருச்சுன்னு சொன்னீங்கல்ல சார் அன்னைக்கு? ஆமாமா. அதனால இப்போ வந்து இது வந்து நம்ம செல்லிங்னு எடுத்துக்கிறதா இல்ல அப் ட்ரெண்டுக்கு மாறிடுச்சுன்னு எடுத்துக்கிறதா சார்? இல்லைங்க, என்னன்னா இப்போ இது வந்து வந்துருச்சு. ஆனால் இப்போ இதோட ஸ்டாப் லாஸ் எங்கன்னு உங்களுக்கு தெரியணும்ல. இப்போ ஸ்டாப் லாஸ் வந்து இங்கே தான் கரெக்டா? ஆமா சார். அதனால இவ்வளோ பெரிய ஸ்டாப் லாஸ் நீங்கள் எப்படி எடுத்துப்பீங்கன்னு தெரியல. நான் வந்து என்னன்னா லோவர் டைம் ஃப்ரேமில், ஏன்னா இப்போ இதுவுமே பார்த்தீங்கன்னா கரெக்டாக அந்த செல்லிங் வந்துச்சு எனக்கு தெரியல. ஆனால் லோவர் டைம் ஃப்ரேமில் இப்போ தான் செல் வருதுன்றதுனால நான் ஆக்சுவலாக வந்து கொஞ்சம் பொசிஷன் வந்து லைட்டாக பிரிச்சு வச்சிருக்கேன். புலிஷ்க்கும் பொசிஷன் வச்சிருக்கேன். மேலே போனாலும் காசு வர மாதிரி கொஞ்சம் வச்சிருக்கேன். இப்போ இந்த மாதிரி நேரத்தில் நீங்கள் எப்படி ட்ரிக்காக மேனேஜ் பண்ணிக்க போறீங்க அப்படின்றது தான். ஒன்றும் ஸ்ட்ராட்டஜியாக பண்ணுறதுனா பண்ணலாம். இப்போ போய் நீங்கள் இங்கே எடுக்கிறீங்களான்னா கண்டிப்பாக இவ்வளோ பெரிய ஸ்டாப் லாஸ் வச்சு இப்போ லாங் எடுக்க முடியாது கரெக்டாக? ஆமா சார். ஸோ 15 மினிட்ஸில் அப்போ என்ன பண்ணலாம்? இப்போ ஒருவேளை இப்போ இந்த 5 மினிட்ஸில் மேலே வந்தால் கூட என்ன பண்ணலாம்? இது மேலே வந்தோடனே லாங் எடுக்கலாம். அப்போ நீங்கள் ஸ்டாப் லாஸ் இதை ரைட் வச்சுக்கலாம். ஒன்றும் தப்பு கிடையாது. ஓகே சார், சரி சார். ஓகேவா? ஏன்னா இப்போ எடுத்தீங்கன்னா இப்போ கண்டிப்பாக ஸ்டாப் லாஸ் வந்து அட்லீஸ்ட் இவ்வளோ தூரம் வைக்கணும். நான் கூட என்னோட வியூவில் போட்டேன் பாருங்க. அட்லீஸ்ட் 23,500 ஆச்சும் ஸ்டாப் லாஸ் வைக்கணும். ஏன்னா பார்த்தீங்கன்னா இந்த இடம் தெரியும் பழைய கேப்பில் சரியா? அதை பேஸ் பண்ணி தான் நானும் இப்போ சொல்லும்போது சொன்னேன் இது வரைக்கும் வரும். ஆனால் இது தாண்டிச்சுன்னா அதுக்கப்புறம் ஃபர்தராக கீழே போயிடும். புல்லிஷ்னஸ் லைட்டாக மாறிச்சு. பட் ஆனால் என்ன நியூஸ் பேஸ்டாக இருக்குது, ஃபுல்லாக புல் பேக்காக இருக்குது. இப்போ இதை வந்து நீங்கள் எப்படி மேனேஜ் பண்ண போறீங்கன்றது மட்டும் தான் கேள்வி. இப்போ வெறும் நீங்கள் சிங்கிள் டு சிங்கிள் ட்ரேட் பண்ணிருந்தீங்கன்னு வச்சுங்களேன், 25,650 640 இருந்தது சரியா? கிட்டத்தட்ட இப்போதான் 1800 பாயிண்ட் தாண்டி இப்போதான் வந்து புல்லிஷ் மாறி இருக்கு. ஓகேவா? நீங்க புக் பண்ணியிருந்தீங்கன்னா அந்த ப்ராஃபிட்டை புக் பண்ணியிருந்தீங்கன்னா இந்த லாஸுக்கு நீங்க ஏதாவது ஸ்ட்ராட்டஜியாக கூட பில் பண்ணலாம். நான் எப்பவுமே சொல்ல நீங்க ஸ்ப்ரெட் ஆத்துங்கன்னு சொல்லி அந்த மாதிரி கூட பண்ணலாம். அப்படி இல்லைன்னா புல் பேக். ஏன்னா ஸ்டாப் லாஸ் இப்போ இவ்வளோ பெருசு. நான் சொல்றது புரியல சார். இப்போ லோ டைம் ஃப்ரேம்ல இந்த மாதிரி வடுந்து இப்படி பிரேக் ஆகி எதனா போகுதுன்னா அப்போ வந்து நீங்க எடுத்துக்கலாம். ஏன்னா ட்ரெண்ட் வந்து மாறிச்சுன்னு கூட எடுத்துக்கலாம். ஏன்னா ஆக்சுவலாக 2-3 பேர் இங்கேயே கேட்டீங்க அந்த 15 மினிட்ஸை பேஸ் பண்ணி. நான் அப்படியே அதான் சொன்னேன். நீங்கள் இதை பேஸ் பண்ணி எடுத்துட்டீங்கன்னா இந்த ஸ்டாப் லாஸ் உடையாத வரைக்கும் ரைட் பண்ணுங்க சூப்பர்னு. அப்படி ஒரு வேளை ரன் பண்ணியிருந்தீங்கன்னா சூப்பர். 23,300 வந்தது 850 வரைக்கும் ரன் ஆயிருக்கு. ஸோ கிட்டத்தட்ட எப்படி சொல்லலாம், ஒரு 300 பாயிண்ட் ஸ்டாப் லாஸ்க்கு 400 பாயிண்ட் வந்துச்சுன்னு கூட எடுத்துக்கலாம். ஆனால் நான் வந்து அந்த புல் பேக் எடுத்துக்கல. நான் வந்து இதுக்கு மேலே வந்தாதான் அப்படின்றதான் பார்த்தேன். ஸோ இப்போ இங்கேயும் பார்த்தீங்கன்னா திரும்பி இப்போ தான் வந்து அந்த டிஸ்டன்ஸ் வந்து எஃபெக்டிவாக இருக்குன்ற மாதிரி தோணுது. நாளைக்கு நியூஸ் இருக்கிறதுனால மேபி எப்படி ஒன்றா நடக்கலாம். அதனால நீங்கள் கொஞ்சம் காஷியஸாக தான் இருக்கணும். ஆனால் ட்ரெண்டு மாறிச்சு. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இந்த கேப்பை தாண்டி இருக்கணும். இப்போ நாளைக்கு வந்து இதுக்கு மேலே நின்றுச்சுனாலே போதும். நேற்று நம்ம பார்த்தோம் பார்த்தீங்களா?
இந்த எஸ் சார். செல்லு பார்த்தோம்ல, நேத்து கூட கேட்டீங்க. செல் ஆஃபான்னு கேட்டீங்க. செல் ஆஃப் ஆயிடுச்சு. ஆனா காலையில ஓப்பன் ஆகும்போதே மேல தெரிஞ்சுச்சுல்ல. எஸ் அந்த சார். செல் ஆஃப்க்கு மேல வந்து மார்க்கெட் நின்னுச்சு அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப டிப் அடிக்கும்போது அழகா நின்னு போயிடுச்சு. இப்போ வந்து நாளைக்கு வந்து எப்படின்னு எனக்கு தெரியல. ரீடெஸ்ட் ஆச்சுன்னா, ஓகே. கொஞ்சம் ரிஸ்கா ட்ரேட் பண்றவங்க வந்து இதுக்கு மேல ஸ்டாப் லாஸ் வச்சு கூட எடுக்கலாம். பட் ஆனா மேல போயிடுச்சுன்னா உடனே அக்செப்ட் பண்ணி வெளில போயிடணும். ஓகே சார். ஒன் மோர் டவுட் சார். ம். சார் இப்ப ஸ்ப்ரெட்டா எடுத்துடுறோம். அப்புறம் வந்து அட்ஜஸ்ட்மென்ட் எப்படி பண்றதுன்னு எங்களுக்கு தெரியாது. இல்ல சப்போஸ் ஸ்ப்ரெட்டானா நானு நீங்க எஸ் ஜோசப் சார். தானே பேசுறீங்க. நான் உங்ககிட்ட காலையிலயுமே சொன்னேன் ஞாபகம் இருக்கா? நான் ஸ்ட்ராட்டஜி எடுக்கும்போதே கிளீனா சொன்னேன். அது கீழ போனா என்ன பண்ணணும்? மேல வந்தா என்ன வரும்ன்றதெல்லாம் முன்னாடியே சொன்னேன். நீங்க ஆனா வச்சுக்கல, புக் பண்ணிட்டீங்கன்னு நெனைக்கிறேன். இல்லன்னா நீங்க வெயிட் பண்ணுங்க. ஃபியூச்சர்ஸ் சீரிஸ் ஃபுல்லா முடிஞ்சதுக்கு அப்புறம் உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். ஓகே சார். ஓகே சார். சரியா? இப்ப அதனால தான் நான் அத பத்தி பெருசா பேசுறது இல்ல. இப்ப நான் என்ன பண்ண போறேன் அப்டின்னா, ஆ என்னோட நண்பர் ஒருத்தர் வந்து புதுசா வந்து ஒரு இது ஸ்டார்ட் பண்ணியிருந்தாரு. சரி, அவருக்கு நான் பண்றேன். அது எல்லாமே வந்து வேணும்னா, இதுக்கப்புறம் வந்து அந்த லேர்னிங்கா வந்து டீச் பண்ணலாம். ஷேரே பண்ணலாம். ஏன்னா இப்ப நான் என் பொசிஷன் அதுன்னு அக்ரெசிவா வச்சிருப்பேன். இப்ப இதுல பார்த்தீங்கன்னா, நம்ம நண்பர் ஒருத்தர் வந்து ஒரு 30 லேக்ஸ் போடுறாரு. ஓகே லேர்ன் சார். பண்றாரு பொறுமையா. அவருக்கு வந்து நான் டீச் பண்ண போறேன் லைவா. ஓகே ட்ரேட்ஸ் சார். வந்து நானே போட்டு லைவா டீச் பண்றேன். ஸோ அதையுமே கூட வேணா நீங்க தான் இப்ப ஏன்னா என்னோட பொசிஷன் பார்த்தீங்கன்னா, கண்டிப்பா உங்களுக்கு தல சுத்தும். ஆமா சார். ஒண்ணுமே ஆ. புரியல. இல்ல சார். அதான் நான் என்ன சொல்றேன்னா, காசு பண்ணணும்னா அவ்வளோ இது ஈஸி இல்ல சார். ஏன்னா இப்ப நான் சொல்றேன்ல, நான் ஷார்ட்ஸ்ன்னு வச்சுக்கின்னு இன்னைக்கு தான் காசே லாஸ் பண்ணியிருக்கிறேன். ஆனா அதையுமே ஓரளவுக்கு நெகோஷியேட் பண்ணிட்டேன். நாளைக்கு மேல போனாலும், கீழ போனாலும் ஓரளவுக்கு மேட்ச் பண்ணி வச்சுட்டேன். சரி, அப்ப இதுல வந்து பார்த்தீங்கன்னா, இதுதான் இன்னைக்கு காலையில போட்டேன். மைல்டு புல்லிஷ் பொசிஷன். இப்ப நீங்க கேட்டீங்கல்ல, இந்த புல்லிஷ்னஸ்க்கு எப்படி எடுக்கலாம்னு கேட்டீங்கன்னா, இந்த மைல்டு புல்லிஷ்னஸ் தான் எடுக்கணும். இது மைல்டு புல்லிஷா தான் இருக்கும். இப்ப நீங்க இதுல பார்த்தீங்கன்னா தெரியும். இது நான் 24த் மட்டும் எடுக்கிறேன். ஏன்னா பிளெட்ஜ் பண்றதுக்காக வாங்கியிருக்காரு. சாரி 30த்ல எடுத்திருக்கேன் நானு. இப்ப இது பார்த்தீங்கன்னா தெரியும். இதுக்கு ஃபர்ஸ்ட் நீங்க பே ஆஃப் போடணும். சரியா? பே ஆஃப் போட்டீங்கன்னா, நான் ஆல்ரெடி சேனல்ல காமிச்சேன்ல. எஸ் சார். இதான் அந்த பொசிஷன். பே ஆஃப் வந்து நீங்க போட்டுக்கணும். நீங்க தான் போடணும். நான் இப்ப இது போட்டேன். இப்ப இதுலருந்து நீங்க எப்படின்றதுனா வேணா நான் ட்ராக் பண்ணி வச்சிருக்கேன். ஆனா அதான் எல்லாத்தையுமே என்னால ஸ்பூன் ஃபீட் பண்ண முடியுமான்னா, நீங்க தான் கொஞ்சம் லேர்ன் பண்ண ஆரம்பிச்சிடணும். ஏன்னா என் சார் காசுக்கு நான் நான் பண்ணிடுவேன். ஒரு நீங்க டவுட் சார். ஒரே நிமிஷம் இருங்க. ஒரே நிமிஷம் இருங்க. இத நான் முடிச்சிடுறேன். ஓகே சார். ஓகே. அதான் லைவ் யூடியூப்னே அது சேவ் பண்ணி வச்சேன். ஸோ இதான் இதான் அதோட பே ஆஃப். சரியா? இப்ப கீழ வந்தாலும் நீங்க பார்த்தீங்கன்னா தெரியும். இப்ப நீங்கன்னா சார்ட்ல ஒரு லெவல்ல நம்ம மார்க் பண்ணோம்ல. 23,500ன்னு இத மார்க் பண்ணோம்னு வச்சுக்கங்களேன். இதான் சப்போர்ட். அதே மாரி கொஞ்சம் கொஞ்சமா மேல போனாலும் ஓகே தான். இப்ப இதுக்குள்ள எனக்கு ப்ராஃபிட் வர மாரி பில்ட் பண்ணியிருக்கேன். நான் அதுக்கப்புறம் எப்படி போகுதுன்றத பேஸ் பண்ணி சரியா? இங்க நடுவுல நின்னாலும் எனக்கு ப்ராஃபிட் வர மாரி தான் பில்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா தெரியும். 24,460 இங்கேயும் வந்து அந்த நான் சொன்னேன்ல லோஞ்ச் உடையும்போது இந்த ரிஸ்க்க வந்து நெகோஷியேட் பண்ணிப்பேன் நானு. அவ்வளவுதான். இப்ப ஓகே. அப்படிதான் பில்ட் பண்ணியிருக்கிறேன். அத நீங்க எப்படி பார்க்கலாம்னா, இப்ப தான் இந்த டிப்ளாய் பண்ணதுல கிட்டத்தட்ட 1% வந்துச்சு. ஆனா நான் என்ன பண்றேன்னா, டோட்டல் கேபிட்டல் சரியா? இப்போதைக்கு வந்து அதுல 30 லேக்ஸ் இருக்க போகுதுன்னா, எனக்கு மாசத்துக்கு வந்து இதுல 2%லேருந்து 3% தான் டார்கெட் பண்ண போறேன். பொறுமையா பண்ண போறேன். வேணா அதான் நீங்க ஃபியூச்சர் சீரிஸ்லாம் ஸ்டார்ட் பண்ணி முடிச்சிட்டீங்கன்னா, வேணா சொல்லுங்க. டெய்லி நான் வந்து இதையே வந்து கூட நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஓகே லேர்னிங்கா. சார். ஓகே சார். ஆனா நீங்க தான் கொஞ்சம் எஃபோர்ட் போடணும். ஏன்னா நான் நான் சொல்றேன் 2, 3 இன்ஸ்டன்ஸ்லாம் நான் ஃபேஸ் பண்ணேன் இன்னைக்கு. நான் சொல்றேன் கடைசியா முடியும்போது ரெக்கார்டிங் ஸ்டாப் பண்ணிட்டு சொல்றேன். ஓகே வேற சார். வேற ஏதாவது கேள்வி இருந்தா சொல்லுங்க. இப்ப சார் இப்ப ஸ்ப்ரெட் எடுத்துட்டோம். எடுத்ததுக்கப்புறம் ம். அதுக்கப்புறம் அட்ஜஸ்ட் பண்ணணும்னா அதுக்கு மணி எக்ஸ்ட்ரா வேணும் கண்டிப்பா இல்லையா சார்? இல்ல ஸ்ப்ரெட்னா நீங்க என்ன எடுத்தீங்க ஸ்ப்ரெட்? ஸ்ப்ரெட்ன்றது நான் மீன் பண்ணது ஒரு காலு, ஒரு புட்டு தான். ஒரு ஒரு இப்ப நீங்க புல்லிஷ்ன்னு எடுத்தீங்கன்னா, இங்க பாருங்க நீங்க இது பிரேக் அவுட் ஆகுதுன்னு எடுத்தீங்கன்னு வச்சுக்கங்களேன். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்னா, இத பை பண்ணியிருக்கணும். எங்க டார்கெட்ன்னு இருக்கீங்களோ, அத மட்டும் செல் பண்ணியிருந்தா போதும். ஃபர்ஸ்ட் ஸ்ப்ரெட்னா ஒரு செல், ஒரு பை தான். நான் அதான் இது வரைக்கும் நான் பேசவே இல்லல்ல. நான் ஸ்ப்ரெட்டா எஸ் சார். சொல்லும்போதெல்லாம் ஒரு தடவை சொல்லியிருக்கேன். இப்ப இங்க செல் வந்துச்சுன்னா, ஒரு புட்ட ரூ. 300க்கு பை பண்ணுங்க. சரியா? புரொடெக்ஷனுக்கு இதுல இருந்து 30% ரூ. 100க்கு செல் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்கேன். இதான் நான் சொன்ன ஸ்ப்ரெட். நீங்க வந்து என்ன நினைச்சீங்கன்னா, நான் குடுக்குற பொசிஷன நீங்க அப்படியே நீங்க ரெப்ளிகேட் பண்ண ட்ரை பண்ணீங்க. நீங்க எனக்கு மெசேஜ் போடும்போது நான் அதான் சொன்னேன். அந்த பொசிஷன எடுத்து ஹோல்டு தான் பண்ணியிருந்திருக்கணும். அப்பயே ஹோல்ட் பண்ணியிருந்தீங்கன்னா ப்ராஃபிட் வந்திருக்கும். நீ திரும்பி திரும்பி எடுத்தீங்கன்னா செட் ஆவாது. ஓ அந்த டைம் தான். ஓகே. ஆமா அதான். அது நீங்க கொஞ்சம் ப்ராப்பரா எடுக்கணும் சார். அது அது மேல போனா என்ன ஆகும்? கீழ போனா இல்லன்னா ஸ்ப்ரெட் நான் மீன் பண்ணது வந்து இதான். இப்ப இதுல வந்து நீங்க அட் த மணி பை பண்றீங்கன்னு வச்சுக்கங்களேன். என்னன்னா நீங்க டைம் மாறிக்கணும். இப்ப என்ன இது வந்து நாளைக்கு எக்ஸ்பைரில போய் பண்ணக்கூடாது. ஒரு அட்லீஸ்ட் ஒரு 10 டேஸ் 15 டேஸ்க்கு இருக்க எக்ஸ்பைரில இத பை எடுக்கிறீங்கன்னு வச்சுக்கங்களேன். 23,900 இல்ல ஏதோ ஒண்ணு பை பண்றீங்கன்னு வச்சுக்கங்களேன். அது எவ்வளவு பண்றீங்களோ அதுல 30%க்கு தூரமா இருக்க ஒரு கால மட்டும் ஃபர்ஸ்ட் செல் பண்ணுங்க. அதுதான் வந்து ஸ்ப்ரெட். சோ புல்லிஷ்க்கு எப்படி இருக்கும்னா பே ஆஃப் ஆகும்போது இப்படி இருக்கும். கீழ வந்து ரிஸ்க் இருக்கும். மேல வந்து ஓரளவுக்கு ப்ராஃபிட் இருக்கும். ஓகே சார். ஓகே பே சார். ஆஃப் இங்க மைனஸ்ல இருக்கும், இங்க பிளஸ்ல இருக்கும் ஃபர்ஸ்ட். அதுக்கப்புறம் அது கீழ வர கூட நீங்க அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் ஸ்ப்ரெட்னா நான் மீன் பண்றது இதான். நான் அதனால தான் வந்து எப்பவுமே என் பொசிஷன் நான் நிறைய ஷேர் பண்றதே இல்ல. முன்னாடில இருந்தே சொல்லுவேன்ல. ஏன்னா அது எஸ். நீங்க அந்த ரெஃபரன்ஸ் எடுத்துக்கூடாது. நீங்க ரெஃபரன்ஸா எடுத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஸ்ப்ரெட்னா இதான் நான் மீன் பண்ற ஸ்ப்ரெட். ஓகே சார். ஓகே. நீங்க இத எடுத்தீங்கன்னா இத நீங்க ஈஸியா மேனேஜ் பண்ணிடலாம். உங்களுக்கு எக்ஸ்ட்ரா காசுலாம் தேவைப்படாது. நான் சொன்னேன்ல 2 லேக் வச்சு ஸ்ப்ரெட் மட்டும் பண்ணுங்கன்னு சொல்லி. ரைட் சார். இதுல 2 லாட் எடுத்தீங்கன்னா கூட 1 லட்சம் தான் லாக் ஆயிருக்கும். மீதி 1 லட்சம் ஃப்ரீயாவே இருக்கும். நீங்க அது கூட அட்ஜஸ்ட்மென்ட் யூஸ் பண்ணிக்கலாம். நீங்க அடிஷனலா இப்ப நான் நான் நீங்க ஒரு பொசிஷன் என்கிட்ட காமிச்சீங்க பார்த்தீங்களா இன்னைக்கு? நம்ம எஸ் சார். எஸ் சார். பார்க்கலாமா? பீப்பிள் காமிக்கலாமா? ஒண்ணும் தப்பு இல்லையே. காட்டுங்க சார். காட்டுங்க சார். ஏன்னா ஒரு சிலர் என்ன நல்லது காமிச்சா ஓகே தான். இப்ப நான் வந்து உங்கள வேண்டாம் அத ஃபாலோ பண்ணாதீங்கன்னு தான் சொன்னேன். எஸ் சார். அது இது பார்த்தீங்கன்னா தெரியும். நான் உங்களையுமே அதான் கேட்டேன்ல. ஆக்சுவலா இதான்
சார் போட்டிருந்தாரு இதான் ஸ்ப்ரெட் எடுக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டாரு. ஏன்னா அவர் எனக்கு பொசிஷன் வச்சிருந்தாரு ஏற்கனவே சொன்னார். பாருங்க இதுக்கு முன்னாடி வந்து சொன்னார் நானும் அந்த பொசிஷன் எடுத்திருக்கேன், அதுக்கு போய் ஆஃப்லாம் பார்க்குறேன்னு சொல்லி முன்னாடி சொல்லியிருந்தாரு. ஆனால் அவர் அனுப்பும்போது இப்போ எனக்கு வேற லெக்கில் அமைச்சார். அதான் இதெல்லாம் என் வேலையான்னு கேட்டிங்கன்னா வேற வழி இல்லை. நீங்கள் ஏதாவது மிஸ் ஏதாவது மாட்டினீங்கன்னா பிரச்சனை இல்லை, அப்புறம் ஏமால தான் சொல்லுவீங்கன்றதுனால தான் சொன்னேன். இன்னும் நீங்கள் அந்த அந்த பொசிஷனே வச்சிருந்தீங்கன்னா கூட ஓகே. பட் நீங்கள் சொன்னீங்க இல்லை ஸ்ப்ரெட் வந்து ஃபஸ்ட் டைம் யூஸ் பண்ணதுனால நான் சீக்கிரமாக புக் பண்ணிட்டேன் அப்படின்னு. அப்போ நான் என்ன சொன்னேன், இல்லை திரும்பி எடுக்காதீங்க, அந்த கோர்ஸ் எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் ஃபுல்லாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணதுக்கப்புறம் பூச்சேங்க இந்த பொசிஷன் வந்து நான் ப்ராஃபிட். பாருங்க நீங்கள் என் கூட 1 லாட் எடுத்தீங்கன்னா 5000 ப்ராஃபிட் பண்ணிருக்கீங்க. நல்லா ஞாபகம் எஸ் இருக்கா? நம்ம புல்லிஷ்னஸ் எடுக்கும்போது மார்க்கெட்டுக்கு அங்கேருந்து 400 பாயிண்ட் கீழே போச்சு, ஞாபகம் இருக்கா? எஸ் சார், எஸ் சார். அந்த 400 அந்த அந்த 400 பாயிண்ட் கீழே போகும்போது கூட மேக்ஸிமம் வந்து 1500 தான் நம்மளுக்கு லாஸ் இருந்துச்சு, அது 2 செட்டுக்கு. எஸ் சார். சரியா? அதுக்கப்புறம் அது பொறுமையா இப்போ மேலே போனதுக்கப்புறம் இப்போ கிட்டத்தட்ட 10,000 இருந்துச்சு. அப்படின்னா நீங்கள் ஒரு செட்டுக்கு நீங்கள் 5000 பண்ணிருக்கலாம். ஆமா சரியா? சார். இப்போ நான் அன்பிலீவபிள் தான் சார். சார் அன்பிலீவபிள். அன்பிலீவபிள்லாம் இல்லை, அதான் சொல்கிறேன் நான் தான் ஸ்டார்டிங்கே சொல்கிறேன்ல, அதை நீங்கள் ப்ராப்பராக கரெக்டாக பிளான் பண்ணி எடுத்தீங்கன்னா போதும். நீங்கள் வேற எதுவும் பெருசாவே ஃபாலோ பண்ண போகல, வெறும் லாங் டைம் ஷார்ட்டை கூட வச்சிங்கன்னா இப்போ நம்ம படி பார்த்தீங்கன்னா அங்கே வந்து நம்ம சும்மா இந்த இடத்துல பவுன்ஸ் வரும் அப்படின்னு எதிர்பார்த்து எடுத்தலாங்க. சரியா? அதுலேருந்து ஃபெயில் ஆயிடுச்சு. ஃபெயில் ஆயிருந்தா கூட நமக்கு லாஸ் வராது. நீங்கள் கூட சொன்ன ஞாபகம் இருக்கா? பெரிய கேப் டவுன் ஆனால் கூட தண்ணி குடிக்கணும் சார் நம்ம அந்த காசு வாங்குறதுக்குன்னு. எஸ் சார். அதாவது நம்ம கையை வச்சுட்டு சும்மா இருக்கணும் போல சார். இல்லை சார், கையை வச்சுன்னு சும்மா இருக்கணுன்றது இல்லை, ஃபர்ஸ்ட் உங்களுக்கு ப்ராப்பராக ஒரு ஐடியா இருக்கணும், அந்த பிளான் இருக்கணும், அந்த பிளானை கரெக்டாக எக்ஸிக்யூட் பண்ணணும். இப்போ ஒரு சில நேரம் நீங்கள் பாட்டு அகேன்ஸ்ட் த ட்ரெண்ட் பொசிஷன் வச்சுன்னு சும்மா இருந்தீங்கன்னு வச்சுக்கலாம், செட் ஆகாது. ஓகே. ஓகே, அப்போ இந்த பொசிஷன் வந்து நான் ப்ராப்பராக வச்சிருந்தேன், அதனால நான் இதில் கையே வைக்கல. ஆனால் மற்ற பொசிஷன்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், நான் பேசும்போது வந்து ஒரு புலிஷ் எடுத்திருந்தேன், இப்படி எடுத்திருந்த ஞாபகம் இருக்கா? இதே மாதிரி ஒரு பொசிஷன் கீழே போச்சு, நூற்றி நூற்றி போட்டேன், அப்போ வந்து 45 ரூபா லாஸ் வந்துச்சு, காமிச்ச எஸ் ஞாபகம் இருக்கா 2 நாள் முன்னாடி? அதுக்கப்புறம் சார். மார்க்கெட் மேலே வந்தாலும் எனக்கு ப்ராஃபிட் வரும்னு சொல்லிட்டு நான் கிட்டத்தட்ட அதுவுமே எனக்கு ப்ராஃபிட் வந்துச்சு. இப்போ அந்த பொசிஷனை புக் பண்ணிட்டேன். இப்போ வந்து எப்படி எடுத்திருக்கேன்னா வேற பொசிஷன் எடுத்திருக்கேன், இப்படி எடுத்திருக்கேன். அது வந்து ஏப்ரல் எடுத்திருக்கேன். ஓகே சார். அதனால நீங்க ஃபர்ஸ்ட் ஸ்ப்ரெட்டா எடுங்க சார். ஏன்னா இப்போ நான் வந்து ஓப்பன் ரிஸ்கா வச்சிருக்கேன். இந்த ஓப்பன் ரிஸ்க் உங்களுக்கு தாங்க முடியுமா முடியாதான்றதெல்லாம் நீங்க இனிஷியல்லே பிளான் பண்ணணும். இப்போ இந்த பொசிஷன் பாருங்க, இந்த பொசிஷன் பார்த்தீங்கன்னா தெரியும். ஓப்பன் ரிஸ்க்னா எப்படி வைக்கணுன்றதெல்லாம் வந்து உஷாராவே இருக்கணும், நிம்பிளாவே இருக்கணும். ஓப்பன் ரிஸ்க்லாம் வச்சீங்கன்னா இப்போ நான் ஏப்ரல் சொன்னேன்ல, இது பாருங்க 28 ஏப்ரல் வந்து உங்களுக்கு அது பார்க்க தரணும். இப்போ இதில் 28 ஏப்ரலே பார்த்தீங்கன்னா கால் தனியாக போட்டு தனியாக இருக்கு. ஆனால் நான் இப்போ பிரிச்சு காமிச்சா தான் உங்களுக்கு புரியும்ல. இந்த பொசிஷன் பாருங்க, ஆமா இது பை சார். பண்ணியிருக்கேன், 24,500 பை பண்ணியிருக்கேன், 800 பை பண்ணியிருக்கேன். அப்படின்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு 1000 பாயிண்ட் தள்ளி இருக்கிறதா செல்லே பண்ணியிருக்கேன். எஸ் சார். அதுக்கப்புறம் அங்கேருந்து ஒரு 1000 பாயிண்ட் தள்ளி தான் இன்னொரு செல் பண்ணியிருக்கேன். அதெல்லாம் வந்து என்னன்னா நீங்கள் கொஞ்சம் ப்ராப்பராக ரூலாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்கன்னா அப்புறம் இந்த ஸ்ப்ரெட்டாக புரியும். நீங்கள் சும்மா வந்து ஒரு காலை புட்டை செல் பண்ணி சும்மா 2 செல் பண்ணணும், அப்புறம் 2 செல் பண்ணணும், இன்னும் 2 செல் பண்ணணும் சொல்லிலாம் நீங்கள் பிளைண்டாக எடுத்துக்காதீங்க. இப்போதைக்கு லேர்னிங் வந்து நீங்கள் ஸ்ப்ரெட் மட்டும் பண்ணுங்க. பண்ணீங்கன்னா நான் சொன்ன ஸ்ப்ரெட் மட்டும் பண்ணுங்க. இது ஸ்ப்ரெட் கிடையாது. ஓகே சார். சரியா? இது வந்து லேடர்னு சொல்லுவாங்க. இது கிடையாது. நான் சொன்னது மட்டும் பண்ணுங்க. அப்படி இல்லைனா வெயிட் பண்ணுங்க. இந்த ஃபியூச்சர் சீரிஸ்ல நம்ம பேசும்போது வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜியாக பண்ணலாம். நீங்கள் ஏதாவது ஓகே. எக்ஸ்ட்ரா செல் பண்ண போறீங்கன்னா இப்போ இந்த மாதிரிலாம் பண்ணுங்க. எக்ஸ்ட்ரா வந்து நெட்டு கம்மியாக இருக்க மாதிரி பண்ணுங்க. அதனால அதெல்லாம் கான்சென்ட்ரேட் பண்ணுங்க. இப்போ இதில் செல் பண்ணியிருக்கேன் பாருங்க. எஸ் சரிதா? சார். உள்ள செல் பண்ணியிருக்கேன். எஸ் சார். உள்ள தான் செல் பண்ணியிருக்கேன். ஆனால் என்னன்னா இது எத்தனை 5 லாட்டா 5க்கு 7 நேற்று கூட சொல்லும்போது சொன்னேன் பார்த்தீங்களா, 5க்கு 7 பே ஆஃப் வந்து இப்படி வரும், இப்படி ஏறும், அப்புறம் பொறுமையாக இப்படி இப்படி சைடாக இப்படி போகும், பொறுமையாக வரும். சரியா? அப்புறம் மார்க்கெட் இப்படி தள்ளி போச்சுன்னா அப்புறம் இதை வந்து என்ன பண்ணலாம், இதை நவுத்தி நேற்று ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுத்தேன் பாருங்க, ரெக்கார்ட் வீடியோ ஒன்றா பாருங்க. இதை நவுத்தி இங்கே போட்டுக்கலாமா? அப்போ ஆட்டோமேட்டிக்காக இப்படி ஆகிடும். அதை அகாமடேட் பண்ண ட்ரை பண்ணலாம், கொஞ்சம் கொஞ்சமாக ட்ரை பண்ணலாம். ஆனால் இதெல்லாம் கன்ஸ்ட்ரக்ஷன்லாம் நீங்கள் ஃபியூச்சர்ஸ் சீரிஸ் முடியும் போது இதெல்லாம் பண்ணிக்கலாம். இல்லைன்னா பொறுமையாக வேடிக்கை மட்டும் பாருங்க, அர்ஜென்ட் போட்டு நான் எடுக்கிறேன்னு எடுத்துறாதீங்க. ஓகே சார். அப்படியே தான். அப்படி எடுத்தீங்கன்னா ஒன்று என் கூட எடுத்தீங்கன்னா என் கூட பேசிட்டு என் கூட ட்ராவல் பண்ணோம். எடுக்கும்போது மட்டும் என் கூட எடுக்கிறது, அப்புறமா நீங்க ஏதோ புரியல கிரியல வெளில போயிட்டீங்கன்னா அதுக்கு நீங்க எடுக்காமயே இருக்கலாம். எப்பவுமே நீங்க யோசிச்சு பாருங்க, இப்போ இந்த அந்த காசுக்கு யார் சார் 5000 ரூபாய் தருவாங்க நீங்க எடுத்த பொசிஷனுக்கு? எஸ் சார். அழகா நீட்டா முடிஞ்சிச்சல. இப்போ நான் இன்னைக்குமே வந்து அதை அட்ஜஸ்ட் பண்ணி மாத்திட்டேன், அதுவுமே நான் போட்டிருக்கேன். இப்போ இதுக்கப்புறம் வந்து மேலே போனாலும் சூப்பரா இருக்கும், கீழே போனாலும் சூப்பரா இருக்கும் எனக்கு. ஸோ அந்த மாதிரி தான் அந்த பொசிஷனையும் வச்சிருக்கேன். அதையுமே வந்து நான் போட்டேன்ல. சார் அப்டேட் ஸ்ப்ரெட்ல வந்து பையிங் குவான்டிட்டியும் செல்லிங் குவான்டிட்டியும் ஈக்குவலா இருக்கணுமா? அது எப்படி சார்? அந்த வேல்யூ, பையிங் வேல்யூ, செல்லிங் வேல்யூ. இது சரி, இப்போ தானே சார் சொன்னேன் 300 ரூபாய்க்கு பை பண்ணீங்கன்னா 100 ரூபாய்க்கு செல் பண்ணணும். குவான்டிட்டி வந்து எப்பவுமே ஈக்குவலா இருக்கும். இப்போ இந்த பொசிஷன் பாருங்க, இப்போ இப்படி வச்சிட்டேன்னா 20% டிஸ்கவுண்ட் அந்த டிஃபரன்ஸ் சொன்னீங்க என்ன சார்? ஆமா. இல்லைன்னா வெயிட் பண்ணுங்க சார், இல்லைனா வெயிட் பண்ணுங்க, ஒரு 4 நாள் வெயிட் பண்ணுங்க. ஸ்ப்ரெட் பத்தி க்ளீனாக சொல்றேன். ஓகே. பொறுமையா பண்ணுங்க. அதான் சொல்லலாம், செல்லுக்கு ஈக்குவலாக பை இருக்கணும், ஆனால் கொஞ்சம் ப்ராப்பராக இருக்கும், அவ்வளோதான். இப்போ இது பாருங்க, இது மேலே வந்தாலும் இவ்வளோ தூரம் இருக்கா, ஃபர்ஸ்ட் இங்கேருந்து லாஸ் ஆகிறதுக்கு ஒரு பொறுமையாக நின்னாலும் எனக்கு இவ்வளோ தூரம் ப்ராஃபிட். டைமிங். பொறுமையாக பண்ணீங்க, அதான் ப்ராஃபிட் ஆயிடுச்சு இல்லை. இப்போ இதுக்கப்புறம் பாருங்க நான் வச்சு எப்படி உருட்டுறான்னு பாருங்க. சரி, நல்லா நீட்டாக பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இதெல்லாம் தான் நீங்கள் புரிஞ்சுக்கணும். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா அனலைஸ் பண்ணும்போது இப்போ இது தெரியும். நான் அந்த வீடியோவில் போடுவேன், அதில் ரெக்கார்ட்லாம் பண்ணிட்டேன், ஷெட்யூல் பண்ணியிருக்கேன். ஒரு நாளைக்கு ஒரு வீடியோ வரும். இதில் பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ இந்த டார்கெட் டேட்டில் வந்து இது எப்படி போகும், இப்போ அடுத்த நாள் என்ன ஆகும், நாளைக்கு வந்து என்ன ஆகும், நாளன்னைக்கு என்ன ஆகும், சரிதா? அது போக அப்படியே ஒய்ட் ஆகினே போதா எஸ் சார். டாட்டர் லைனு. ஸோ அப்போ வந்து நான் அதுக்கேற்ற மாதிரி வச்சுப்பேன். அப்போ வந்து எனக்கு இவ்வளோ தூரம் வந்தால் கூட ஈஸியாக இருக்கும். 24,800 வரைக்கும் வந்தால் கூட எனக்கு 50 ரூபா 60 ரூபா வரா மாதிரி பொசிஷன் பில் பண்ணிட்டேன். கீழே போனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த 9,000 ரூபாய் வந்து 6,000 ரூபாய் 4,000 ரூபாய் தான் ஆகும். ஓகே சார். ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோ நல்லா இருக்கு.
அதான் அது நீங்கள் வந்து ஒரு ஸ்க்ரீனை புரியும் ஃபஸ்ட்டு. அது எப்படி வருது என்ன அது ஒரு ப்ராசஸ், அந்த ப்ராசஸ் நீங்கள் பொறுமையாக புரிஞ்சுட்டிங்கன்னா ஈஸியாக இருக்கும். ஓகேவா? சரி, ஓகே. ரொம்ப டீட்டெயிலாக ஓகே இது தேங்க்யூ பண்ணுங்க. தேங்க்யூ சார். வேறு ஏதாவது டவுட் இருக்கா? ஸ்டார்ட்டாக ஏதாவது டவுட் இருக்கா? நீங்கள் ரெகுலரில் இருந்து யாருமே ஆளை காணும் சைலண்டாக இருக்கீங்க. சார் நான் ரேவதி பேசுறேன். சொல்லுங்கள். ஒன்றும் இல்லை சார். இப்போ வந்து மார்க்கெட் வந்து இப்போ நம்ம ஃபிபனாசி ரீட்ரேஸ்மெண்ட் வந்து பண்றோம்னா, இப்போ இங்கே கீழேருந்து மேலே அந்த ஹைக்கு தானே வச்சு பார்க்கணும் சார். இப்போ புல் பேக் இருக்கலாம் அப்படின்னு புல்லிஷ்ல புல் பேக்ன்ற இதானே கன்சிடர் பண்ணிக்கணும். ஆமாம், புலிஷில் புல் பேக்குன்னா நீங்கள் என்ன பண்ணணும்? ஃபிட்னஸ் வந்து இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா இப்போ இதான் லோ ரீசெண்டாக கரெக்டாக புலிஷ் மாறுது. ஆமாம் சார். பார்த்தீங்கன்னா இங்கே வரும், இங்கே வருமா 0.6. ஆமாம், அங்கதான் வருது சார். வரும்போது புல் பேக்கில் என்ட்ரி எப்படி இருக்கும்? இப்படி வரணும், இப்படி வரணும், வெயிட் பண்ணணும். லோவர் டைம் ஃப்ரேமில் பைக் வச்சா பை பண்ணலாம். கரெக்டாக ஆமாம், ஃபிட்னஸ் யூஸ் பண்ணுறோம்னா அது பண்ணணும். கரெக்ட் தானே? ஓகே. இப்போ இது கூட பாருங்க, இந்த புல் பேக்கில் செல் பண்ண ட்ரை பண்ணிங்கன்னு வச்சுக்கலாம். இந்த இடத்துல கூட மார்க்கெட் வந்து டச் தான் இருக்கு. ஏன்னா எங்கேயுமே வந்து ரிவர்சல் வந்து 5 மினிட்ஸ்ல கூட ஆகல. சரியா? இப்போதான் அந்த 5 மினிட்ஸ் ரிவர்சல்ல வருது. இப்போ இந்த 5 மினிட்ஸ் ரிவர்சல்ல நீங்க எந்த புல் பேக் எடுக்கிறீங்கன்னு தெரியாது. இப்போ ஒருவேளை நீங்க வந்து லாங் டைம் ஃப்ரேம் வச்சு இந்த ஹைக்கும் இதுக்கும் போட்டிங்கன்னு வச்சுக்கோங்க, கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா இதான் வந்து அந்த 0.6 வரும். அந்த 0.6 கிட்ட இப்போ 5 மினிட்ஸ்ல செல் வந்துருக்கு. ஆமாம் சார். ஓகேவா? அப்ப இதனால தான் வந்து நான் இப்போ இந்த ட்ரேட் எடுத்துப்பேன். எடுங்க, ஆனால் அது உடஞ்சிச்சுன்னா வெளில போயிங்க. லோ டைம் ஃப்ரேம் ஃபாலோ பண்ணுங்க. ஓகே. இப்போ நான் முதல்ல கேட்டேன்ல, ஒரு நம்பர் வந்து போட்டிருந்தாரு, இப்போ இங்கே வந்து செல்லுதான்னு சொல்லியிருந்தாருல, அதுக்கு வந்து லாஜிக் வந்து நான் இதை தான் பேஸ் பண்ணியிருக்கேன். நானுமே வந்து ஒரு கிலோ செல் பண்ணியிருந்தேன் காலையில் 500 ரூபாய்க்கு ஒரு கால் ஒரு ஸ்ப்ரெட்டா. இப்போ ஸ்ப்ரெட்டுன்னா இப்போ என்ன ஸ்ப்ரெட்டை நம்ம எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணலாம்னு இப்படி தான் எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. ஸ்ப்ரெட்டை நீங்கள் எப்படி எடுத்துப்பீங்க? இப்போ இதுதான் அந்த ஸ்ப்ரெட்டு. இப்போ பார்த்தீங்கன்னா சரி 24 பண்ணியிருக்கேன்னா 500 ரூபாய் இருக்கா? ஓகே. கரெக்டாக அந்த 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 இடத்துல தான் அந்த ஃபிட்னஸ் எக்ஸ்பெக்டேஷனில் தான் நானுமே செல் பண்ணேன். இப்போ அது இது கீழே வரதுனால இப்போ நான் ட்ரெயிலிங் ஸ்டாப்பில் வந்து இது கீழே வந்ததுனால இப்போ ஹையில் வரும்போது கூட எனக்கு இந்த ப்ரைஸ் வராது. வேணும் நான் அட்ஜஸ்ட் பண்ணிப்பேன் மேலே போச்சு. இப்போ ஹெஜ்ன்றது வந்து இப்போ 2 லாக் செல் பண்ணியிருக்கேன், 5 ரூபாய் செல் பண்ணியிருக்கேன்னா ஓகேவா? ஜஸ்ட் எனக்கு ஒரு ரூபா வருது. இப்போ நான் எவ்வளோ இந்த பாயிண்ட் டிஃபரன்ஸ் வந்து 2000 பாயிண்ட் இருக்கா? மேக்ஸிமம் லாஸ்ட் வந்து எவ்வளோ வரும்? மேக்ஸிமம் 2000 பாயிண்ட் வரும். அந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணி உங்களுக்கு பண்ண தெரியும். இப்போ பே ஆஃபாக பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கும்? இப்படி இருக்கும். இங்கே வந்து 500 பாயிண்ட் இருக்கும். ரிஸ்கா வந்து மேக்ஸிமம் இந்த இடத்துல வந்து 2000 பாயிண்ட் இருக்கும் மேலே போச்சுன்னா. இப்போ இந்த ஸ்ப்ரெட்டுக்கு வந்து நான் அந்த ரெஃபரன்ஸ் யூஸ் பண்ணிட்டேன். இது பொறுமையாக கீழே பண்ண கூட போதும். ஓகே. அதுதான் நீங்கள் நான் சொல்கிற ஸ்ப்ரெட்டு. நீங்கள் எப்படின்னா அதை செல் பண்ணீங்கன்னா நல்லா கூட செல் பண்ணலாம். சும்மா 2 ரூபா 10 ரூபா அந்த ஊருலாம் சொல்லுவாங்க 5 ரூபாய் செல் பண்ணி 10 ரூபாய் செல் பண்ணி அப்படின்னா செல் பண்ணாங்க. கிளாரிட்டி இருந்துச்சுன்னா நல்லா தாராளமாக செல் பண்ணலாம். ரிஸ்க் ரிவார்டு வந்து அவ்வளோதான். இப்போ இதில் எவ்வளோ ப்ராஃபிட் பண்ணுறீங்க? ஓகே சார். இப்போ இந்த ஸ்ப்ரெட்டுக்கு மார்ஜின் எவ்வளவு தேவைப்படுங்க சார்? ஸ்ப்ரெட்டுனாலே வந்து மேக்ஸிமம் வந்து 55,000 ரூபாய் 60,000 ரூபாய் மேக்ஸிமம் 1 லட்ச ரூபாய் போயிடும். ஓகே ஓகே ஓகேங்க சார். அதுவுமே நீங்கள் தான் இப்போ இந்த சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணுங்க ஜென்ரலாக. அதான் இப்போ இதில் பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ இதில் போயிட்டு நீங்கள் போயிட்டு போர்ட்ஃபோலியோவில் இல்லை நான் பில்டரில் கிரியேட் பண்ணலாம். பில்டர்னு சொல்லியிருக்கோம். நீங்கள் இதெல்லாம் கொஞ்சம் எக்ஸ்ப்ளோர் பண்ணி பாருங்கள் ஜென்ரலாக. வேணா இது ஒரு 300 rupees வரும் மந்த்லி. அது நீங்கள் வாங்கிட்டீங்கன்னு வச்சுங்களேன். இப்போ இதில் போய் செலக்ட் பண்ணலாம் எந்த எக்ஸ்பைரி. இப்போ நான் 28 எக்ஸ்பைரியா? இப்போ இந்த கால் தான் செல் பண்ணேன். கரெக்டாக 24 செல் பண்ணியிருக்கேன். 26 கால் வந்து பை பண்ணியிருக்கேன். ஓகேவா? ரேட் வந்து இது வந்து ஒரு 555 இருந்துதா? இது வந்து ஒரு 34 இருந்துச்சா? இப்போ நான் சொன்ன மாதிரி அப்படியே இருக்கா? அவ்வளோதான். இப்போ இங்கே செல் பண்ணியிருந்தேன்னா 500 பாயிண்ட் வரைக்கும் இங்கே பிரேக் ஈவன் வருமா? அப்புறம் 26 வந்து இது முடியுமா? இப்போ இதான் இது பொறுமையாக கீழே போப்போ எனக்கு ப்ராஃபிட் வரும். இப்போ மார்ஜின் பார்த்தீங்கன்னா எவ்வளோ? இது 1 லட்ச ரூபா காட்டுதா? சரி தப்பாக காட்டுதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஜென்ரலாக இவ்வளோ ஆகாது. ஏன்னா ரிஸ்கே இவ்வளோ தான், மேக்ஸ் லாஸே இவ்வளோ தான், அவ்வளோ ஆகாது. நீங்கள் போய் ஆர்டர் பிளேஸ் பண்ணிங்கன்னா தெரியும். அவ்வளோ மார்ஜின் அதுக்கு தேவைப்படாதுன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா ப்ரொடக்ஷனோட தான் இருக்குது. அவ்வளோ மார்ஜின் தேவைப்படாது. ஏன்னா மேக்ஸ் லாஸை பேஸ் பண்ணி தான் தேவைப்படும். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி பொறுமையாக லேர்ன் பண்ண ட்ரை பண்ணுங்க. இப்போ ஒன்றும் இல்லை, நீங்கள் செல்லாம் பார்க்கும்போதெல்லாம் பொறுமையாக இந்த மாதிரி ஸ்ப்ரெட் எடுத்துட்டு கூட விடுங்க. ஆனால் என்னன்னா டைம் கொடுக்கணும். நீங்கள் இப்போ இன்னைக்கு எக்ஸ்பைரிலேயே நாளைக்கு எக்ஸ்பைரிலேயே பண்ணுறாதீங்க. ஓகே 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 சார். வியூ எவ்வளோ நாள் ஏன்னா லாங்கர் டைம் ஃப்ரேமில் நின்றுச்சுன்னா கண்டிப்பாக அடுத்த 10 நாளுக்குள்ள அது டாப் ஆகிடும்ல. அப்போ அதுக்கேற்ற மாதிரி இருக்குங்க. அதான் நீங்கள் அந்த சீரிஸ் வரும். அந்த சீரிஸ் வரும்போது பிளான் பண்ணுங்க. வீடியோஸ் பார்த்துட்டு தாங்க சார் இருக்கும். ஆக்சுவலா குட்டி குட்டி டைம் ஃப்ரேம்ல கரெக்டா பண்றதுக்கு தெரியலைங்க சார்.
இல்லைன்னா நீங்க லாங் டைம் ஃப்ரேம் வச்சுங்க, அவ்வளவுதான். என் ஓகே சைட்ல ஓகே இருந்து நான் ரெக்கார்ட்லாம் போட்டு டெய்லி ஒரு வீடியோ ஷெட்யூல் பண்ணிட்டேன். இதுக்கப்புறம் வந்து அப்படியே வரும், நீங்க பார்த்துனே இருக்க வேண்டியதான், கொஞ்சம் கொஞ்சமா பார்க்க வேண்டியதான். ஏன்னா மொத்தமாவும் போட முடியாது, சரியா? யூடியூப் ஓகே பொறுத்த ஓகே வரைக்கும் ஓகேங்க டெய்லிக்கு சார். தான் நாங்க வந்து. பார்த்துட்டே தாங்க சார் இருக்கோம். பார்த்து லேர்ன் பண்றோங்க சார். இல்ல பொறுமையா லேர்ன் பண்ணுங்க. ஒரு நாளைக்கு கொஞ்சம் கொஞ்சம் கண்டென்ட். ஏன்னா மொத்தமா லேர்ன் பண்ணாலும் நம்மளால எல்லாத்தையுமே உள்வாங்கிக்க முடியாது ஒரே நாள்ல. ஓகே ஓகே ஓகேங்க சார். சரியா? நான் என் சைட்ல இருந்து எல்லாமே ஷெட்யூல் பண்ணிட்டேன். இன்னைக்கு வர வேண்டியது வந்துச்சு, நாளைக்கு காலையில அதே மாதிரி வரும், அடுத்த நாள் காலையில வரும். ஸோ வீக்கெண்ட் வரைக்கும் நான் ஒன்றா ரெடி பண்ணிட்டேன். நீங்க பொறுமையா பாருங்க. மேபி இன்னும் நான் அன்னைக்கு சொன்ன மாதிரி தான், ரேவதி மேம் சொன்ன ஞாபகம் இருக்கா? இன்னொரு ஒரு 10 days வெயிட் பண்ணுங்க சொன்னல. இன்னும் அந்த 3 நாள் ஆயிருக்கு. இன்னொரு 1 week வெயிட் பண்ணீங்கன்னா ஒரு கிளாரிட்டி கிடைச்சிரும். அர்ஜென்ட் போட வேண்டாம், அர்ஜென்ட் போட வேண்டாம். சரியா? என்ன தப்பா பண்ணி லாஸ் பண்றதை விட நீங்க வெயிட் பண்ணலாம். ஏன்னா ஓகே உங்களுக்கு வந்து இந்த கான்செப்ட் எல்லாம் கொஞ்சம் புரியவே இல்ல. பேசிக் தெரியுது. பட் ஆனா அந்த கான்செப்ட் எப்படி நீங்க இதெல்லாம் ஸ்ப்ரெட் எடுக்குறீங்க? இல்ல இப்போ அதெல்லாம் இன்னைக்கு ஒரு வீடியோ வந்துச்சுல, அதை பாத்துட்டீங்களா? அது என்ன பார்க்கல சார். கேண்டில் ஸ்டிக் வரைக்கும் தான் பார்த்திருக்கேன். அப்படின்னா நீங்க ஃபர்ஸ்ட் ஃபியூச்சர்ஸ் ம். பாருங்க. அது ஒரு 40 நிமிஷம் ம். வீடியோ இருக்கு. ஒன்னொன்னா பாருங்க, பொறுமையா பாருங்க. புரிஞ்ச உடனே அடுத்த வீடியோ போங்க. நான் பார்க்கணுமே, ம். அவர் கேட்குறாரு நான் பார்க்காம விட்டுட்டேன்னுலாம் பார்க்க வேண்டாம். நீங்க நோட் வச்சு எழுதுறீங்களான்னு தெரியல, எல்லாரும் நோட் வச்சு எழுதுறீங்க நம்புறேன். அப்படின்னா ஆமாங்க நோட்ஸ்ல சார். வந்து இம்பார்ட்டண்டா எழுதிங்க. அப்போ வந்து ஃபர்ஸ்ட் ஃபியூச்சர்ஸ் ரிஸ்க்ல அதில் நான் எல்லாமே சொல்லியிருப்பேன். ரிஸ்க் என்ன வந்திருக்கு, ரிஸ்க் எப்படி நெகோஷியேட் பண்ணலாம். இப்போ இன்னைக்கு வீடியோலையுமே வந்து அந்த கால் எப்படி பண்றது, புட் எப்படி பண்றது, அது எப்படி பே ஆஃப் பார்க்கறது, எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன். நீங்க தான் பொறுமையா டைம் எடுத்து பண்ணணும், சரியா? அதனால அது ஓகே சார். பாருங்க. அதே மாதிரி ஓகே. இப்போ வேற ஏதாவது டவுட் இருக்கா? வேற ஏதாவது டவுட் இருந்தா கேட்கலாம். இப்ப அந்த கேண்டில் ஸ்டிக்ல சொன்னீங்கல்ல சார், அது வந்து இப்ப நமக்கு வந்து ஒரு ஆம், அந்த குச்சி வந்து அதிகமா ஃபார்ம் ஆயிருக்கு. கீழ மட்டும் சின்ன பாடியா இருக்கு அப்படின்றதுனால அத எடுத்துக்குவோம். அதே வந்து அது கிரீனா இருக்கு. ஆ நான் அது எதுவும் கன்சிடர் பண்ணிக்க வேணாம் இல்ல சார். அத வந்து நம்ம இல்ல அது செல்லிங் கிரீன் பிரஷர்னா எடுத்து இல்ல அது கிரீன் ரெட்லாம் இல்ல. இப்போ என்னன்னா இது இம்பார்ட்டன்ட் ம். லெவல்ல அது வரணும். இப்போ இது பாத்தீங்கன்னா இது வந்து புல்லிஷ் கேண்டில் தான், ஏன்னா கலர் ஒயிட்டா இருக்கு, ஆமா. கரெக்டா? ஆனா அது செல்லிங்கா ம். நடந்திருக்குல்ல, அந்த இடத்துல செல்லிங் நடக்கும்போது நீங்க என்னன்னா மொட்டையா அந்த கேண்டில் தேடக்கூடாது, சரியா? நல்ல ம். ப்ராப்பரான ரெசிஸ்டன்ஸ் இடத்துல நீங்க அதை பண்ணணும். ஆ. நான் சொன்னேன்ல, நீங்க ட்ரெண்ட் லைன் ம். ரெசிஸ்டன்ஸ் போடுறீங்க, ம். இல்லைன்னா பழைய இடத்துல வந்து வச்சிருக்கோம். நம்ம வேற இந்த இடத்துல போட்டுருந்தோம்ல 28 ம். 314, அந்த ஜோன் வந்து இங்க தான் வருது. ம். அந்த ஜோன்ல வந்து இந்த மாதிரி கேண்டில் ஃபார்ம் ஆயிடுச்சுன்னா நீங்க உடனே எடுத்துட வேண்டியதா. என்னன்னா அந்த ஸ்டாப் லாஸ் வந்து இங்க இருந்து ஒரு 4 பாயிண்ட் 5 பாயிண்ட் மேல வச்சிங்க, அவ்வளவுதான். ஸ்ட்ரிக்டா வச்சிங்க, ம். வச்சு அப்படியே ரைட் பண்ணீங்கன்னா தெரியும். இப்போ இது இங்க வந்ததுனால கரெக்டா இங்க இருந்து தொட்டுச்சு. இப்போ திரும்பி இங்க பாத்தீங்கன்னா இப்பதான் டபுள் பாட்டம் ஆயிருக்கு. இங்கேயும் டபுள் பாட்டம் ஆயிருக்கு. இதுவும் பாத்தீங்கன்னா எம் பேட்டர்னா ஃபார்ம் ஆயிருக்கு. நிறைய பேர் ட்ரேட் பண்றவங்களுக்கு தெரியும். இது உடஞ்சிருச்சு. ஸோ உடஞ்சதுன்னா அட்லீஸ்ட் இப்போ ஃபிபனாசியோட டார்கெட் தான் மீட் ஆகும். ம். கொஞ்சம் கொஞ்சமா மீட் ஆகும். நான் தான் இன்னும் வந்து நான் ஃப்ரெஷ்ஷா புதுசா ஹெவி புல்லிஷ் எடுக்கல, மைல்டு புல்லிஷ் எடுத்துருக்கேன். இருக்கிற கொஞ்சம் பீரிஷ் பொசிஷனை இந்த லெவலுக்கு மேல வந்து அக்செப்ட் பண்ணி வெளில தூக்கிடும். ஓகே சார். நீங்க இல்லைன்னா ஒரே அதான் ஒரு ஸ்ட்ராட்டஜியா வச்சிருந்தீங்கனாலும் ஒரு பொசிஷனை மட்டும் ரொட்டேட் பண்ணி எடுத்துட்டு போகலாம். ஏதாவது ஒரு டைம் ஃப்ரேம் மட்டும் வச்சு. இது நான் சொல்றது வந்து நான் மல்டிபிள் டைம் ஃப்ரேம்ல எனக்கு கேபிட்டல் நிறைய இருக்கிறதுனால அது மேபி உங்களுக்கு குழப்பமா இருக்கலாம். பட் என்னன்னா நீங்க எதாமே அது வந்து ஒரு செயினா தான் கோக்கணும், அவ்வளவுதான். நான் சொன்னல, லோவர் டைம் ஃப்ரேம்ல செல் வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்கன்னு வந்து இந்த பாட்டம் ஃபார்மா இதுல இருந்துமே சொல்லிட்டு இருக்கேன் நான். சரியா? லோவர் டைம் ஆமா. ஃப்ரேம்ல செல் அஜெண்டா சார். பாத்தீங்கன்னா செல் பண்ணுங்கன்னு. இது வரைக்கும் நானும் ரெசிஸ்டன்ஸ்ல செல் பண்ணிட்டே தான் இருக்கேன். ஆனா இன்னைக்கு தான் லோவர் டைம் ஃப்ரேம்ல செல் வந்திருக்கு, ஓகே கரெக்டா? சார். ஓகே. அதனால கரெக்டா வெயிட் பண்ணி பொறுமையா செல் பண்ணீங்கன்னா கூட போதும். அதாவது வெறும் ம். ட்ரெண்ட், வெறும் ஃபிபனாசி, அதுக்கு மேல வந்து லோவர் டைம் ஃப்ரேம்ல அந்த ஃபிபனாசி வீடியோல அதான் சொல்லிருப்பேன். இந்த டாப்ஸ் எல்லாம் நீங்க ஐடென்டிஃபை பண்ணனும்னா அந்த கேண்டில் யூஸ் பண்ணி ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். ஓகே. அவ்வளவுதான், இவ்வளவுதான் விஷயம். ஓகே சார். சார் நானும் இப்பதான் ரீசெண்டா ஜாயின் பண்ணேன் சார். இப்பதான் ஒரு வீடியோவா பார்த்துட்டு இருக்கேன் சார். சூப்பர் மேடம், சூப்பர். பொறுமையா பாருங்க. நான் முதல்ல ஒரு மேடம் கேட்டாங்க, அவங்களுக்கு சொன்னது அதே தான். நீங்க டைம் கரெக்டா ஸ்பெண்ட் பண்ணுங்க. அதே மாதிரி ஓகே. எல்லா பாயிண்ட்டையும் நோட் பண்ணுங்க. ஒருவேளை புரியல, உங்களுக்கு ஏதாவது டவுட் வருதுன்னு வச்சுங்களேன், ரொம்ப சிம்பிள் தான். நம்மளதுலயே வந்து நான் நிறைய டிஸ்கஷன்ஸ்லாம் வச்சிருக்கிறேன். அந்த டிஸ்கஷன்லாம் நீங்க ட்ராக் பண்ணி, இப்போ இன்னைக்கு பேசுறோம்ல, இதே மாதிரி டெய்லி டிஸ்கஷன்லாம் ட்ராக் பண்ணீங்கனாலே நிறைய பேர் டவுட் கேட்பாங்க. மோஸ்ட் ப்ராபப்லி உங்களுக்கு வந்த டவுட்டும் அதுவாக தான் இருக்கும். அது எங்க போய் பார்க்கணும் சார்? எனக்கு தெரியும். மேடம் அது தனியாக வச்சிருக்கேன் மேடம். யூடியூப் சேனல் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்களா? பண்ணிட்டேன் சார். ஓகே, அதுல போய் நேரா பிளேலிஸ்ட் போயிடுங்க. ஆ. சரியா? இது எல்லாருக்குமே சொல்றேன், ஏன்னா ஒரு தடவை திரும்பி நிறைய பேர் சொல்லிட்டே இருக்கேன். பிளேலிஸ்ட் போயிடுங்க. சரியா? பிளேலிஸ்ட் போனீங்கன்னா ஃபர்ஸ்ட் டெக்னிக்கல் அனாலிசிஸ் முடிச்சிட்டீங்களா பாருங்க. ம். சரியா? டெக்னிக்கல் அனாலிசிஸ்ல ஏதாவது டவுட் இருந்ததுன்னா அந்த டெக்னிக்கல் அனாலிசிஸ்லயே ரெண்டு நேத்து பார்க்க ஆரம்பிச்சிருக்கேன். அதுலயே 8 வீடியோ இருக்குல்ல, அதுல 2 வீடியோ வந்து டிஸ்கஷன் வீடியோ. ஓகே. ஓகேவா? டவுட் கிளியரிங் செஷன் 1, டவுட் கிளியரிங் செஷன் 2 இருக்கும். அதையும் ஃபுல்லா பாத்துருங்க. அது பார்த்து முடிச்சதுக்கு அப்புறம் இந்த சீரிஸ்க்கு வாங்க. ஓகே. ஓகேவா? இது முடிச்சதுக்கு அப்புறம் இதை பொறுமையா ஸ்டார்ட் பண்ணுங்க. அதுக்கப்புறம் அந்த வீக்லி நம்ம டிஸ்கஷன்ஸ் வைப்போம். அது கொஞ்சம் பெரிய டிஸ்கஷனா இருக்கும். அதையுமே நீங்க பொறுமையா டைம் எடுத்து பாருங்க. அதுல வந்து நான் சொன்னா இப்போ இந்த மாதிரி தான் டவுட்ஸ் நிறைய பேர் கேட்பாங்க. நீங்க உண்மையில லேர்ன் பண்ணீங்கன்னா உங்களுக்கும் அந்த டவுட்ஸ் இருக்கும். அது ஆட்டோமேட்டிக்கா கிளியர் ஆயிடும். இதுல அப்படி இல்ல, ஒருவேளை புது டவுட்டா இருந்தாலும் இப்போ இந்த மாதிரி டிஸ்கஷன்ல வந்து நீங்க கேளுங்க. இப்போ இவங்களாம் கேட்கறாங்க பாத்தீங்களா? ஓகே. அதனால கேளுங்க, பொறுமையா லேர்ன் பண்ணுங்க. அர்ஜென்ட் போடாதீங்க, பொறுமையா லேர்ன் பண்ணுங்க யாரா இருந்தாலும். ஓகே.
வேற வேற யாருக்கா ஏதாவது டவுட் இருக்கா? அதே மாதிரி கைஸ் ஒண்ணே வீடியோ பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், முடிஞ்சா ஒரு லைக் ஒரு கமெண்ட்டை தட்டி விடுங்க. ஏன்னா யூடியூப் அல்காரிதம் வந்து அதை பேஸ் பண்ணி தான் ஒர்க் பண்ணுது. நான் எல்லாரும் பார்க்குறீங்க, கமெண்ட் வந்து பர்சனலாக போடுறீங்க. எனக்கு சூப்பராக இருந்துச்சு, அது கரெக்டு. பட் ஆனால் அது அந்த யூடியூப்லேயே போட்டிங்கன்னு வச்சுங்களேன், அந்த லைக்கையும் கமெண்ட்டையும், ஏன்னா மோஸ்ட்லி எல்லாரும் பார்க்குறீங்க, லைக் போடுறீங்களா மறந்துடுறீங்களான்னு தெரியல. ஏன்னா அந்த யூடியூப் அல்காரிதம் அப்படி தான் ஒர்க் ஆகும். நீங்கள் இன்ட்ராக்ட் பண்ணால் தான் அது இன்னும் நிறைய பேர் காமிக்கும். சரியா? அது மட்டும் மறந்துடாதீங்க. முடிஞ்ச அளவுக்கு பார்க்குற எல்லா வீடியோ பிடிச்சிருந்தா லைக் போடுங்க. பார்த்துட்டு போய் லைக் போட தேவையில்ல, பட் மறந்துடாதீங்க. அது ஒன்று சொல்லணும். வேற ஏதாவது இருக்கா? சார் டவுட் இப்போ அந்த ஹையர் ஹை ஹையர் லோ கண்டுபிடிக்கணும்னா இப்போ அந்த இண்டிகேட்டர் போட்டெல்லாம் கரெக்டாக கண்டுபிடிக்க முடியும். அப்படிலாம் இல்லை. பார்த்தாலே தெரியுங்க உங்களுக்கு. வரைய தெரிஞ்சா ஓகே, இல்லைன்னா நீங்கள் இண்டிகேட்டருமே அதுலேயே சொல்லியிருப்பேன். அதுலேயே வரும். இப்போ நான் வச்சிருக்கிறதுலாம் அதுலேயே தான் வரும். அதையுமே அங்கே சொல்லியிருக்கேன். சரி. ஓகேவா? நீங்கள் இது ஃபுல்லாக பாருங்க மேடம். ஒரு ஒரு இது கூட, ஏன்னா எல்லாருமே நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், எல்லாரும் மினிமம் ஒரு வீடியோ வந்து 2 தடவை 3 தடவை பார்த்து தான் அதுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். ஓகே. அது பார்க்க ஈஸியாக இருக்க மாதிரி இருக்கும். நீங்கள் நோட் பண்ணி ஏன்னா அப்படியே லைனாக பார்த்துட்டே போனீங்கன்னா ஒரே நாள் எல்லாத்தையும் முடிச்சிருவீங்க. உங்களுக்கு தலையில் எவ்வளோ ஏறிச்சு, எதை நோட் பண்ணீங்கன்னு தெரியாது. ஸோ ஒரு பேப்பர் கொண்டு உங்களுக்கு புரிஞ்சதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் எழுதி வச்சுங்க. அப்புறம் சார்ட்டை ஒர்க் பண்ணுங்க. ஆக்டிவிட்டிஸ் நிறைய இருக்கும் டெலிகிராமில், அதெல்லாம் கொஞ்சம் பண்ணி பாருங்க. பழைய மெசேஜ்லாம் போய் பாருங்க டெலிகிராமில். அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக லேர்ன் பண்ணுங்க. ஈஸியாக வந்துடும். ஒரு 1 வீக் 15 டேஸ் நீங்கள் பண்ணீங்கனாலே போதும். எல்லாரும் மாதிரி நீங்களும் பேச ஆரம்பிச்சிருவீங்க. என்ன மாதிரியே பேச ஆரம்பிச்சிருவீங்க. ஓகே கைஸ், அப்புறம் வேற ஏதாவது இருக்கா டவுட்டு ஆஃபீஸில்? அப்புறம் நேற்று ஒன்று போட்டேன்ல, அது அதை பற்றி பேசவே இல்லையே. நேற்று எத்தனை பேர் பார்த்தீங்க? நேற்று நைட் ஒரு மெசேஜ் போட்டேனே, இந்த கண்டென்ட். இப்போ நம்ம ஆக்சுவலாக அந்த பாண்டி போகலாம் சொல்லி ஒரு பிளான் வச்சிருந்தோம்ல. சரி, நானுமே ஒரு கிட்டத்தட்ட ஒரு 4-5 பேர் ஆமாம் 4-5 பேர் பேசியிருந்தாங்க. சரி, அவங்க வர்றதுக்கு அவங்களுக்கு நம்மனா கொடுக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணேன். சரி, அப்போ வந்து எனக்கு என்ன தோணுச்சுன்னா, சரி நம்மகிட்ட ஒரு செட்டப் இருக்குது, ஆப்ஷன் பையிங்க்கு ஒரு செட்டப் வச்சிருக்கேன். நான் ஃபாலோ பண்ணுறது இல்லை, என் ஸ்டூடெண்ட்ஸ் ரெகுலராக ஃபாலோ பண்ணுவாங்க. சரி, நம்ம அதை டீச் பண்ணலாம் அந்த செஷனில். ஏன்னா எப்படி பார்த்தாலும் அது ஒரு 2 hours ஆச்சும் நம்ம உட்காந்து பேசணும்னா அது மாதிரி இருக்கும். ஸோ அதனால ஏன்னா இவ்வளோ தூரம் வரவங்களுக்கு நம்ம என்ன டிஃபரன்ஸ் காட்ட போகிறோம் அப்படின்னு இருக்குல்ல, அதனால வந்து இது வச்சிருக்கேன். ஆனால் அதே மாதிரி தான் இந்த செட்டப் நான் வேற எங்கேயும் டிஸ்கஸ் அதுக்குதான் பண்ணேன். சார் நான் ரிப்ளை போட்டிருந்தேன். அப்ப ஆனால் எங்களால டெலிட் பண்ணிட்டீங்க, நீங்கள் டெலிட் பண்ணிட்டீங்க. காலையில தான் பார்த்தேன் உங்க மெசேஜ், பார்த்தா ஏதோ டெலிட் ஆயிருந்தது. சரி ஓகே, ஏதோ போட்டு நீங்க டெலிட் பண்ணிட்டீங்கன்னு விட்டுட்டேன் நான். இல்லைங்க சார், போட்டேன். எங்களால வர முடியாது, நாங்க என்ன பண்றது சார், எங்களுக்கும் ஏதாவது பண்ணுங்க அப்படின்னு சொல்லி இல்ல கேட்டிருந்தேன். நான் அதான் நேத்தே சொன்னல, நம்ம வந்து நிறைய கம்யூனிட்டி ஆக்டிவிட்டி பண்ணலாம். சரியா? கம்யூனிட்டி ஆக்டிவிட்டி நான் என்ன மீன் பண்றேன், நம்ம மாசத்துல ஒரு நாள் வந்து ஏதோ ஒரு இடத்துல கூட மீட் பண்ணலாம். சென்னையில கூட வாங்க, எல்லாருமே வாங்க. நாங்க கரூர்ல இருக்கோம் சார், அதனாலதான் பக்கத்துல இருந்தா வந்துருவோம். இங்க இருந்து 7-8 hours travel. சரி மேடம், அப்ப லேர்ன் பண்ணதான் என்ன பண்றது, ஏதாவது ஒன்று பண்ணி தானே ஆகணும். ஓகே ஏன்னா அந்த ஓகே அந்த ஓகே. பக்கம் வரும்போது சொல்றேன், அதுக்கு இன்னும் அரௌண்ட் அது கரூர்ல இருந்து மீட்டிங் என்னால வைக்க முடியாது. இல்ல 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 இல்ல, அப்படி இல்லைங்க சார். சென்னைக்கு வந்து கொஞ்சம் லாங், பிளஸ் கிட்ஸ் எல்லாம் இருக்காங்க இல்லையா, அதனாலதான் சார் யோசிச்சோம். இல்ல பாப்போம். நான் நெக்ஸ்ட் கரூர்னா உங்களுக்கு கோயம்புத்தூர் கிட்டியா இல்ல? கோயம்புத்தூர் ஒரு 3 hours travel வருங்க சார். ஓகே. அடுத்த மாசம் நான் ஒரு பிளான் வச்சிருக்கேன். பாப்போம். அதான் நான் என்ன ஐடியா பண்றேன்னா, இந்த மாதிரிலாம் பண்ணும்போது என்ன இருக்கும், நம்ம ஏதாவது ஒரு சின்ன ஹோட்டல்ல நம்ம பிளான் பண்ண வச்சுக்கலாம். நம்மளோட லஞ்சுக்கு நம்மளே பே பண்ணிக்கணும்னு வச்சுக்கலாம். அவன் ரூமோட சேர்த்து கொடுத்துருவான். நம்ம சிஸ்டம் வச்சுட்டு நம்ம முடிஞ்சா லேர்ன் பண்ணிட்டு அப்படியே கிளம்பி இல்ல, எனக்கும் ஆசைதாங்க சார். கிட்ஸ் இருக்கிறதுனால, கிட்ஸ் இல்லைன்னா கண்டிப்பா நைட்டா கிளம்பி வந்துடலாங்க சார். அதெல்லாம் கரெக்ட் தான். நீங்க என் சைடே ஒன்று பார்க்கணும்ல. இல்ல இல்ல, நோ ப்ராப்ளம் சார். இல்ல அது நம்ம பொறுமையா பண்ணலாம். ஆனா நான் வந்து அது லைவ்ல பண்ண மாட்டேன். எனக்கு பிடிச்சிருந்ததுங்க சார். கண்டிப்பா நாங்க சென்னையோ இல்ல நியர்பையோ இருந்தா கண்டிப்பா வந்துப்போங்க சார். இப்ப நான் பிளான் பண்றேன்னா எல்லாத்தையுமே ஆன்லைன்ல சொல்லிட்டேன்னா அப்புறம் இந்த மாதிரி விஷயத்துக்கு நான் யாரும் வர மாட்டாங்களே. நான் எதுவும் சார்ஜ் எல்லாம் பண்ண போறது இல்ல. நம்ம போய் நம்ம பாக்குறதுக்கு நம்ம செலவு பண்ண போறோம், அவ்வளவுதான். நீங்க உங்களுக்கு லஞ்சுக்கு பே பண்ண போறீங்களோ, நானுமே என்னோட லஞ்சுக்கு பே தான் பண்ண போறேன். அவங்க மீட் பண்ண போறோம், அப்படியே டிஸ்கஸ் பண்ணிட்டு வந்துட போறோம். ஸோ அதை வந்து நான் எங்கேயும் யூடியூப்லயோ வெளியில எங்கேயும் போடுற ஐடியா இல்லை. ஓகே ஓகே ஓகேங்க சார். அதான் பிளான் பண்ணிருக்கேன். பாப்போம். இது வந்து சும்மா ஒரு ரிலாக்ஸா ஆரம்பிச்சு தானே, எதுவும் பிளானா பண்ணல. மேபி 1 or 2 months கழிச்சு நம்ம ஆனா இதான் யாரா இருந்தாங்கன்னா அரேஞ்ச் பண்றதுக்குலாம் இருந்தாங்கன்னா பண்ணலாம். வாலண்டியர்ஸ்லாம் நம்மளாலே பிளான் பண்ணி. சார் கிருபா பேசுறேன் சார். சொல்லுங்க சார். சார் அதான் நம்ம அதை ப்ரொசீட் பண்ணலாம் சார். 28 நம்பர் ஆஃப் ஃபீட்ஸ் மட்டும் எவ்வளவு பேர் வராங்களோ அதுக்கு மற்ற அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாம் இல்ல பண்ணலாம். யாராவது ஒருத்தர் வாலண்டியர் பண்ணணும். அப்புறம் அவங்க கிட்ட தான் அவங்கள பேச சொல்லணும், யார் வராங்களோ அதெல்லாம். ஏன்னா நம்ம ஏதாவது ப்ராப்பர்ட்டி ஏதாவது லோக்கல் யாராவது இருந்தாங்கன்னா பண்ணுவோம் சார். அப்படி இல்லைன்னா நானுமே என் ஃப்ரெண்ட் கிட்ட கேட்டு ஏதாவது அரேஞ்ச் பண்றேன் சார். இல்ல அதான் மோஸ்ட்லி வந்து இந்த வீக்கெண்ட் வந்து நம்ம முடிச்சிடலாம். எத்தனை பேர் வராங்கன்றத பார்த்து நம்ம ஏதோ இடத்துல பிளான் பண்ணி போக ஆரம்பிச்சிடலாம். ஓகே சார். ஓகே. அதுக்கப்புறம் அங்க போய் பாக்குறது பாத்துக்கலாம். இது சும்மா நம்ம தானே போறோம். அது எங்க வச்சு அது சின்ன ரூம் அந்த கூட போறோம். நம்ம அங்கேயே உட்காந்து ஒரு 5-6 பேர் வந்து முடிஞ்ச அளவுக்கு அங்கேயே எக்ஸ்பிளைன் பண்ணிடுறோம். தான் உங்களால ஆன்லைன்லேயே இவ்வளவு பண்ண முடியுதுன்னா நேரில் உட்காந்து இன்னும் கிளியரா பண்ணிடலாம்ல. ஆமா சார். அது மட்டும் பண்ணலாம். நான் பாக்குறேன். நம்ம தான் இந்த வீக்கெண்ட் ஏதாவது ஒரு போஸ்ட் போடுறேன். யாரோ ஒருத்தர் வந்து ரெடி பண்ணிட்டு அவங்களை கோஆர்டினேட் பண்ண சொல்லலாம். அட்லீஸ்ட் யார் வராங்கன்றது. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் நான் நம்புறேன். நான் நம்ம மாதிரியே உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் போடுங்க. அதே மாதிரி லேர்ன் பண்ணணும்னு நினைக்கிறேன் உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. Hope you enjoyed watching this video. Thanks for watching.